Mm. Yes, we will start the meeting formally. Mm. அனைவருக்கும் உற்சாகமான இந்த புது நிதியாண்டினுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய லீக் குரூப்பில் இருந்து. ஸோ 28th செஷன் இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கிறது. சரி, நீண்ட ஒரு மாத இடைவெளிக்கு பின்னாடி நம்மளுடைய பிதாமகர் தான் சொல்லணும். லீக் குரூப்பினுடைய நம்மளுடைய எல்ஐசிக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஸோ அவருடைய எப்படி இருக்கணும், ஹவு சக்சஸ்ஃபுல் ஃபார் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல சார் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறாரு. ஸோ சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம கூட்டம் கூட்டுறதுக்குள்ள நம்ம சிறப்பான ஒரு நம்ம டயத்துக்கு ஆரம்பிச்சு இன்னும் டைம் மாத்திருக்கோம், 7:45 to 9:15 முடிக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு இதை வந்து எல்லாரும் கேட்டிருக்கணும். ஸோ இந்த ஒரு அழகிய இந்த புதிய நிதியாண்டினுடைய பயிற்சி வகுப்பை நம்முடைய பிதாமகர் துவக்கி வைக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை வருக வருக என்ற நம்முடைய லீக் குறிப்பின் சார் வருக வருக என வரவேற்கின்றேன். தேங்க்யூ சார் ஃபார் வியூவர்ஸ் ஃப்ரம் Thank பேசிக் you. கிளாஸ். Thank you, Mr. தேங்க்யூ. Selvam, for your wonderful intro. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஆமாம் சார். சார் ஸ்கிரீன் தெரியுது. My audio and video, everything is okay, right? கிளியர் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புதிய நிதியாண்டு ஃபினான்ஷியல் இயர் 2025-26 அண்ட் ஆல்சோ நாளைக்கு நிதியாண்டு சொல்றதை காட்டும் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு வேற. எல்லாத்துக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். Lee Group welcomes you all once again. So after almost 40 days gap, we are meeting now. Okay. நம்ம எப்போதுமே சொன்ன மாதிரி படிச்சுட்டே இருக்கணும். இட்ஸ் எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்மளோட இது. அவ்வளோதான். எந்த தொழிலுமே ஒரு எக்ஸல்னா என்னது, அதனால தான் மீனிங்கே அப்படி போட்டிருக்கேன். சிறந்து விளங்க வேண்டும், அவ்வளோதான். ரைட். என்ன சார் இது ஹேண்ட் சிம்பல், என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம். கேன் எனிபடி கெஸ் எதுக்கு சார் இத்தனை கையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். எஸ், சேர்ந்து ஒன்றாக செயல்படுவோம். வாட் இஸ் நியூ, வாட் இஸ் த நியூ அனௌன்ஸ்மெண்ட்? இந்த புதிய நிதியாண்டில், நாளை பிறக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டில் எங்களது குரூப்பை இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் சார்பாக எங்களை மாதிரி சில நண்பர்களிடம் பேசி, சேவை மனப்பான்மை கொண்ட நண்பர்களிடம் பேசி அவங்கள கேட்டுண்டு அவங்களோடு கன்சென்ட் மூலம் we are going to reconstitute and revamp. கொஞ்சம் சிஓடி மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, அப்கோர்ஸ் ஸ்லோலி வி வில் இன்க்ரீஸ் so many members. எனக்கு தெரியும் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாட் தட் யாரையும் இக்னோர் பண்ண நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு ரொம்பவும் கூட்டம் சேர்க்க முடியாது. அட் த சேம் டைம் ஒரு லிமிட்டடா இருந்து எப்படி செயல்படுவோங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி நம்ம குரூப்பை நல்லபடியாக கொண்டு போகணுங்கிற பர்பஸ்ல we would like to invite new members, COT members. அப்கோர்ஸ் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். கல்யாணி மேடம், விஜயா மேடம், முனுசாமி அண்ணா, சுரேசன் பாபு அண்ட் மைசல். Now we are inviting Ms. பாரதி மேடம். சவுண்ட் வராம பார்த்துக்கோங்க ப்ளீஸ். மிஸ்ஸஸ் பாரதி மேடம் from திருத்தணி branch, Chennai do. Mr. Kandilal Jain, Kadalur, Vellore division, I think. Mr. Selvam sir, everybody knows, is a good trainer. Dindikkal, Madurai division, and Mr. Ranguraj, Padani, Madurai division, and last but not the least, very active support, Mr. Sivakumar of Chellam division. So இவங்க 5 பேரும் எங்களுடன் சேர்ந்து இந்த நிதியாண்டில் லீக் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதாக எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதம் செய்திருக்கிறார்கள். அதனால் இன்று முதல் நாங்கள் 10 பேரும் சேர்ந்து இந்த குழுவை சிறப்பாக நடத்துவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தே ஆர் த பில்லர்ஸ். அப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஸ்லோலி வி வில் இன்க்ரீஸ். அண்ட் ஏன்னா இப்போதைக்கு ஏன்னா எப்போதுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிஃப்ட்டில் போகக்கூடாது, படிப்படியாக தானே போகணும். லிஃப்ட்டில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அப்படி போகிறதுக்கு விரும்பலை. நாங்கள் படிப்படியாக போய் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எங்களோட ப்ரெசன்ஸ் வேணுங்கிறதுக்கு
கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். எடுத்த உடனே ஓஹோன்னு பெருசா இது பண்ண முடியாது இல்லையா? அதனால ஐ நோ எவ்ரிபடி சப்போர்ட்டிங் லைக் நிகேஷ் சோமநாதன் சார்லாம் ஹி வாலண்டரிலி ஆஃபர்ட் டு சப்போர்ட் அவர் குரூப். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அடுத்தது பெங்களூர், ஆந்திர பிரதேஷ், நமக்கு இட்ஸ் நாட் தட் இட்ஸ் ஒரு பெரிய கமர்ஷியல் நோக்கு கிடையாது. அதனால ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து இனிமேல் நாங்கள் 10 பேர், 5 + 5 become 10. ஸோ 10 தசாவதாரம் 10 பேரும் சேர்ந்து இந்த லீக் குரூப்பை சிறப்பாக நடத்துவோம் என்று நம்புகிறேன். வித் யுவர் சப்போர்ட், கண்டினியூஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் சப்போர்ட், லைக் ஓகே ரைட். சரஸ்வதி வணங்கிக்கலாம், வள்ளுவ பெருந்தகை வணங்கிக்கலாம். படிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோதான் எங்களோட மிஷன், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மறந்துருப்பீங்கங்கிறனால திரும்பி காமிக்கிறேன். Once again, grand start of wishing you for the financial year 26. Okay. இன்னைக்கு என்ன சார் பேச போறீங்க? How to be a successful agent. இது என்ன சார் எல்லாருக்கும் தெரியாதா? எல்லா மீட்டிங்லயும் எல்லாரும் போட்டு பிளேடு போடுறதானே, நீங்க என்ன புதுசா பேச போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் டெஃபினட்டா புதுசா பேச போறது இல்ல. எனக்கு சில இதை தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும், புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா புது வருஷம் நம்ம எப்படி ஒரு சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும், எப்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில வழிமுறைகள். ஐ வெல்கம் அவர் சிஓடி மெம்பர் முனுசாமி சார். எஸ் ஜஸ்ட் நோ ஜாயின். வெல்கம் சார். ரைட். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இப்போ ஃபினான்ஷியல் இயர் போன வருஷம் முடிஞ்சு போச்சு. எங்க நமக்கு தப்பு நடந்தது? எதனால இது வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத ஆட்களுக்கு மட்டுமே? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்க இதை பார்க்க வேண்டாம், அது வேற விஷயம். நான் தான் நல்லா பண்ணிட்டேன், சிஓடி பண்ணிட்டேன், டிஓடி பண்ணிட்டேன் நீங்க நினைச்சா அது போய் தப்பு இல்லை, காதில் கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. இது என்ன மாதிரி ஒரு சாதாரண மோரலுக்கு வச்சுக்கோங்க, ரைட்டா? எங்க நம்ம ஃபெயில் ஆனோம், எப்படி பண்ணியிருந்தா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருந்தா சர்டன் திங்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருந்தா சர்டன் திங்ஸ்ல வெற்றி பெற்றிருக்கலாம். ஸோ இன்ட்ராஸ்பெக்ட், உள்ள பூந்து பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். கோர்ஸ் கரெக்ஷன்னா இது திரும்பி வராம இருக்கிறதுக்கு என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும். பாட்டில் நெக்ஸ்ட்னா தடைகள், இந்த இடையூறுகள் தடைகளை எப்படி விலக்க வேண்டும். சரி, போன வருஷம் போயிடுத்தியா, இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? போன வருஷம் 100 பாலிசி பண்ணிச்சா, இந்த வருஷம் 200 பாலிசி 300 பாலிசிக்கு நம்ம ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு என்ன ஒரு மெக்கானிசம் நம்ம பண்ண போறோம்? எப்படி மார்க்கெட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண போறோம்? இந்த டெஸ்டினேஷன், சக்சஸ் டெஸ்டினேஷனுக்கு எப்படி ரீச் ஆக போறோம்? இதனோடு ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்பினேஷன், ஒரு கலவை தான் இன்னைக்கு கிளாஸ். இது இது எல்லாருக்கும் பொருந்தும். I am also a learner. I am also ordinary agent like everybody, right? ஓகே. ஏன் சார் இதெல்லாம் காமிக்கிறீங்க? ஒரு மனுஷனா இருந்தா நம்ம வெளியில போனா பேண்ட் ஷர்ட் போட்டு கோட்டு போட்டு ஜம்முன்னு போகணும்னு நினைக்கிறோம். லேடிஸா இருந்தா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? காலம்பு தெரிஞ்சு காப்பி குடிக்காம இருக்கோமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கோமா? வீட்டில் ஃபேன் இல்லாம இருக்கா? வீடு இல்லாம இருக்கா? நெசசிட்டிஸ் இது யாராவது இல்லைங்கிறவங்க மாத்திரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எங்க வீட்டில் கேஸ் கிடையாது சார், எனக்கு மொபைல் கிடையாது சார், எங்க வீட்டில் ஒய்ஃபை கிடையாது. ஒய்ஃபை கூட ஓகே, டேட்டா இது வச்சிருப்பாங்க. நான் காஃபி டீ குடிக்கிறது இல்லை, அது உங்க ஹெல்த் கான்சியஸ். மேபி 100ல் 1 2 பேர் இருப்போம். சரி சார், வெளியில போறேன், நான் ஷூவே போட்டுக்கிறது இல்லை சார், செப்பலே இல்லாம தான் சார் போறேன். ரைட். பசங்களெல்லாம் நான் படிக்க வைக்கிறது இல்லை சார், படிச்சா படிக்கிறாங்க, படிக்கட்டா போறேன், நானே படிக்கிறேன். ஸ்கூட்டர் இல்லை சார், ஃபேமிலியோட நான் எங்கேயுமே கூட்டின்னு போறது இல்லை சார், எங்கேயும் போறது இல்லை சார். இந்த நான் போட்டிருக்கிறது ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. ஐ வில் கிவ் யூ 2 minutes டைம். தேர் இஸ் எ ரீசன் நான் கேட்கறதுனால. அப்போ முரளி சார் சொல்லுங்க சார். நோ கார். நோ கார். ஓகே, கார் இஸ் ஓகே. எல்லாரும் கார் வச்சிருக்காங்க அவசியம் இல்லை, ரைட்? தட் இஸ் பிட் லக்ஸரி, ரைட்? ஓகே. வேற? நோ ஃபாரின் டூர்.
நான் ஃபாரின் டூர்னே போடலையே, ட்ரெயினையும் காமிச்சிருக்கேன், ரெண்டும் போட்டிருக்கேன். ஃபாரின் டூர் இல்ல, ஓகே. ஃபாரின் டூர் போகக்கூடாதுன்னு இல்ல. நீங்க சிஓடி டிஓடி முடிச்சீங்கன்னா அவங்களே கூப்பிடுவாங்க. ஓகே. Sorry if I'm wasting time. Just like this இல்ல one. இல்ல இல்ல, கரெக்ட். ஐ வாண்ட் யூ டு பி இன்டராக்டிவ். தட் இஸ் த ரீசன் வை ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். யூ ஹவ் செட் வெல். கார் இட் நாட் எ லக்ஸரி. அவர் சொன்ன மாதிரி கார் இல்லாட்டா டூ வீலர்ல போய் கூட பிசினஸ் பண்ணலாம், ரைட்? பஸ்ல போய் கூட பிசினஸ் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கணும், இந்த நெசசிட்டிஸ்லாம் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க ஏன் சார் இதை காமிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணும். நம்மளோட உத்தியோகத்துக்கு, நம்ம ப்ரொஃபஷனுக்கு நம்ம ஃபுல்லி எக்யூப்டா இருக்குமா? இதெல்லாம் புறம். அகத்துல என்ன இருக்கு? இது நம்ம என்ன பண்ண போறோம்? இதேதான். இவ்வளவு இருந்தப்போ நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவை? எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆளை பார்க்க போனா சும்மா சாதாரண ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு செப்பலை போட்டு போகக்கூடாது. ஓகே, ஃபார்மலா தான் போகணும். குட் ஹியூமன் பீயிங் எங்க சில நேரத்தில் ஹியூமரா பேசணும்னா சிரிப்பா பேசணும், ஜோக் அடிக்கணும். குட் அட் கம்யூனிகேஷன், தமிழா இருக்கட்டும், இலுங்க, உங்க என்ன லாங்குவேஜா இருக்கட்டும், பி ப்ரிசைஸ் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எல்ஐசியை பற்றி உண்டான தகவல்கள் அனைத்தையும் தெரிவிந்திருக்க வேண்டும். அது என்பி ஆட்டும், பிஎஸ் ஆட்டும், கிளைம்ஸ் ஆட்டும், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஆட்டும். அக்கௌண்ட்ஸ் ரியாலிட்டட்னு போட்டிருக்கேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ரிலேட்டட்னு வரும். கரெக்டா? நீங்க யாரும் சொல்லலை, நான் சொல்லிட்டேன், ரைட்? குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ப்ரெசன்டேஷன்னா பவர் பாயிண்ட் போட்டு காமிக்கணுங்கிறது இல்லை. நீங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி காமிச்சா கூட ஓகே தான். பட் அந்த டேஸ்லாம் போயிடுத்து இப்போ. இஃப் யூ வாண்ட் டு மேபி நீங்க வில்லேஜஸ்ல இருக்கிறவங்க பத்தி எனக்கு தெரியாது. பிக் கஸ்டமரை பார்க்கணும்னா இப்பெல்லாம் ப்ரெசன்டேஷன் ப்ரீ ரீடு, முன்னாடியே அனுப்பிச்சிட்டு அவர் மைண்டை செட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் நம்மளை கூப்பிடுறாரு இல்லையா? தட் இஸ் வாட். ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு நம்ம அனுப்புறோம். அந்த ப்ரெசன்டேஷன் அனுப்பிச்சா போறாது, அதில் அவர் 4 கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும். அதுதான் முக்கியம். ஆப்ல இருந்தது சார்னு போட்டு அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஆப்ல என்ன இருக்குன்னே அந்த இலஸ்ட்ரேஷன் கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்காம அங்க போய் தடவின்னு இருக்க முடியுமா? அதுக்கு யூ ஷுட் ஹாவ் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். பிளானை பத்தி டவுட் கேட்டா சொல்ல தெரியணும். பிளானை பத்தி ஃபுல்லா பேசாட்டாலும் கேட்கிற டவுட்டுக்கு சொல்ல தெரியணும். பெனிஃபிட்ஸை கரெக்டா சொல்ல தெரியணும். ரொம்ப பேசக்கூடாது. அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். கிறிஸ்பா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும், ஷார்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ல ஷார்ட்டா இருக்கணும். எப்படி பாலிசி ஹோல்டர்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸை தேங்க் பண்ண தெரியணும். எல்லாத்துவே, அதாவது எல்லா மனுஷங்களுமே ஹியூமன் பீயிங்ஸ், தே எக்ஸ்பெக்ட் ரெகக்னிஷன், கர்டிசிஸ். எதுக்கு எடுத்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஈவன் உங்க வீட்டில் உங்க டாட்டர் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுத்தா கூட தேங்க்யூ அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிட்றீங்க, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு பிளேட் வச்சுட்டு போயிருக்காங்க, நீங்க அந்த சீட்ல போய் உட்காடுறீங்க, பிளேட் எடுக்கல, அந்த கிளீனர் வந்து பிளேட்டை எடுக்கிறாங்க, அவங்க எடுத்து கிளீன் பண்ணிட்டு போனா தேங்க்யூமான்னு சொல்லணும். தட் இஸ் த வே யூ ஷுட் ஷோ. கால் டாக்ஸிலேருந்து வீட்டில் வந்து இறங்குறீங்க, நீங்கள் பைசா கொடுத்தா வந்து இறங்குறீங்க, அது வேற விஷயம். அவன் உங்களை சேஃபாக கொண்டு இறக்குறாருல வீட்டில், பைசா கொடுத்துட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லணும். இதனால எனக்கு என்ன சார் லாபம்? கிடையாது. அங்கே எங்கேயோ நிற்கிறீங்க, உங்கள் இமேஜ் எங்கேயோ போயிடும், அவ்வளோதான். திஸ் இஸ் வாட். என்ன? கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ ஃபார் எனிதிங் எவ்ரிதிங், பி இட் இன் த ஃபேமிலி, be it in the outside world, be it in your profession. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குட் பர்ஃபார்மன்ஸ், எல்ஐசியினோடு ஸ்ட்ரென்த்தை சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோடு டாப் ஏஜென்ட்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த ஃபிளாஷை அடிச்சு பிசினஸ் வாங்க தெரிஞ்சிருக்கணும். தட் ஹாஸ் ப்ரூவ்டு குட் ரிசல்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஐ டோன்ட் நோ, பட் ஃபார் மீ இன் திஸ் மந்த் மார்ச், ஐ வில் டெல் யூ இன் தி லாஸ்ட் ஸ்லைட். அப்போ இதெல்லாம் வந்து இவ்வளவு வசதிகள்லாம் இருக்கிற நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் நெசசிட்டிஸ். நம்ம ப்ரொஃபஷனுக்கு ஐ ஆம் டெல்லிங் யூ இதுவும் நெசசிட்டிஸ். எஸ்ஓபிஸ்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஒரு லோன் வாங்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர், ஒரு ரிவைவல் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர், ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, எஸ்ஓபிஸ். ரைட் ரைட். ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட். யாருமே கீழே இருக்கணும்னு விரும்புவாங்களா? மேல மேல போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பேர் மேல போயிருப்பீங்க. இன்னும் எப்படி? ஸ்கை இஸ் த லிமிட் மாங்க இல்லையா?
இப்ப இது எதுக்கு சார் இந்த முட்டை முட்டையா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கலாம் நீங்க. இப்போ ஒரு நிமிஷம் பாஸ். இந்த எல்லா ஜீரோஸ்லயும் யாரோ ஒருத்தர் சொல்லணும். இல்ல ஃபர்ஸ்ட் த்ரீ ஒருத்தர் சொல்லுங்க, லாஸ்ட் த்ரீ ஒருத்தர் சொல்லுங்க. எல்லா ஜீரோஸ்க்கு முன்னாடி ஒன் போட்டா என்ன வரும் ஃபிகர்? நீங்களே ஹேண்ட் பண்ணி சொல்லலாம். 10,000, ஓகே. 1,00,000, ஆ 10,00,000, ஆ 1,00,00,000, சூப்பர். 10,00,00,000, ஆ 100,00,00,000. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கேன் சார். கடைசி இதுதான் சொல்லணும், அங்கதான் மேட்ரு. எனிவே நீங்க போடல. வெல்டன் வெல்டன். இதுதான் இந்த ஜீரோஸுக்கு முன்னாடி அந்த ஒன்னு போட்டா தான் மதிப்பு இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, கடைசியில் சொன்னது 1 ட்ரில்லியன், 1,00,000 crores. ஏன் சார் இதை காமிக்கிறீங்க? நீங்க லட்சாதிபதியா கோடீஸ்வரரா என்ன ஆகணுங்கிறது நீங்க தான் பார்த்துக்கணும். யாராவது ஒருத்தர் உங்களோட ஃபார்ம் 16ல 1,00,000 வரலன்னா ட்ரை பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சிங்கிள் டிஜிட்ல இருந்தா டபுள் டிஜிட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. யாராவது உங்க ஃபார்ம் 16 கமிஷன் வந்து டபுள் டிஜிட்டா இருந்து 3 டிஜிட் வரலன்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்க. 3 டிஜிட் இப்ப அவர் சொன்னார் இல்லையா, 1 crore 3 டிஜிட் வந்துருமா இல்லையா? இவ்வளவுதான். ரைட். ஓகே. ஏன் சார் இவங்களை காமிக்கிறீங்க? இவங்கெல்லாம் எப்படி சக்சஸ் ஆனாங்க? ஆக்சுவலா இதெல்லாம் ஆஃப்லைன்ல நடத்தணும். இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம். இதெல்லாம் ஃபுல்லால நடத்த முடியாது 1.5 மணி நேரத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 பில்லியன் இஸ் 100 crores. கரெக்டா? இந்தியன் ருபியில எல்லாத்துலயும் 100 crores தான். ஸோ யூஎஸ் டாலர்லயும் 100 crores தான். அப்போ 8,602.78 crores. ரைட். திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 பில்லியன் யூஎஸ் டாலர். ஏன் சார் இதை காமிக்கிறீங்க? இப்ப இதெல்லாம் யூஎஸ் டாலர் பில்லியன்ல போட்டிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மிஸ்டர் முகேஷ் அம்பானி. இது வந்து டாப் 10 தான் நான் போட்டிருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க உடனே கேட்கலாம், இவங்களை காமிச்சு என்ன பிரயோஜனம்? இவங்களும் இன்சூரன்ஸ் பாலிசி தான் போட்டிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில வந்து 1 crore மேல சம்பாதிக்கிறவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்க யங்கஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல 57 வயசு குமாரமங்கலம் பிர்லா தான். $21.8 பில்லியன். ஏன் சார் இதை காமிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நம்மள பேசுறதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஆசைப்பட்டா அதுக்கு தக்கன செயல்படணும். ரைட். அட்லீஸ்ட் லட்சாதிபதியா இருங்க, கோடீஸ்வரரா இல்லைன்னா. ரைட். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? யாராவது இங்க பார்ட் டைம் விட்டுருங்க, ஃபுல் டைமா ஒர்க் பண்றவங்க, எனக்கு மாசம் இவ்வளவு பிக்சட் சேலரி சார் வரும் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? மனசை தொட்டு சொல்லணும். எனக்கு பிக்சட் சேலரி 2,00,000 வரும். Again, I am repeating, this question is not applicable for part-time agents. Full-time agency கேட்கிறேன். சொல்ல முடியுமா? சார் எனக்கு வருது சார். எவ்வளவு வருது? பிக்சட் சேலரி எவ்வளவு வருது சொல்லுங்க. 2.3 வருது சார். How long? 2.3 it is lakhs. It is lakhs sir. Per month. Yes. Very nice, very nice. So he worked for that. ஏன்னா அவர் கேலக்சி கிளப் இதுலலாம் இருந்திருக்கு, அதனால கான்பிடண்டா சொல்றாரு. அப்போ இது மட்டுமே போருமா? இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாமா? இதுல ஒன் சைடு ஐ அப்ரிஷியேட், இந்த பிக்சட் சேலரி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இஃப் சம் பாலிசிஸ் ஆர் கெட்டிங் லாப்ஸ்ட். am I right சார்? இவரை சொல்லல, ஜென்ரலா சொல்றோம். ரினியூ பண்ணாம போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு கான்பிடண்டா அவர் இவ்வளவு சேலரிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷமா ஒர்க் பண்ணி கண்டினியூஸ் எம்டிஆர்டி பண்ணியிருக்காரு. ரைட். அப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன டாக்ஸ் பே பண்றோம்? வெல்டன். ஸோ இந்த அளவுக்கு கான்பிடண்டா பேசுறதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஆனுவல் சேலரி என்ன, எப்படி நம்ம சரி, நம்ம எல்லாருக்கும் ஹியூமன் லைஃப் வேல்யூ பத்தி பேசுறோம். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? ரைட்டா? அன்னைக்கு கூட அன்பரசன் சார் கூட ஒரு கிளாஸ்ல சொன்னார் இல்லையா, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க? நான் 30 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்படின்னா நீ ஏஜெண்டே இல்லைன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? 3 வருஷம் இல்லை 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு வருஷம் வருஷம் ஃபாரின் டூர் போய் என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா தான் நீ ஏஜென்ட் சொன்னார் அன்பர்சன் கிளாஸ்ல. எத்தனை பேருக்கு கவனிச்சிங்க தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரோட் மேப். என்ன பண்ண போறோம்? பிளானிங் என்ன, எக்ஸிகியூஷன் என்ன? சும்மா பிளான் நோட்ல எழுதினா போறாது, எக்ஸிகியூஷன் இருக்கணும். ரைட்.
ஓகே, சும்மா எம்பிஜி ஏஜெண்டா இருக்கணுமா, நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ண வேண்டாமா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துண்டு அதுக்கு தான் ஒரு ஒரு சில வழிமுறைகள். சரி, இவ்வளவு பேசியாச்சு. இது வரைக்கும் ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், உங்களை ஜஸ்ட் உள்ள கொண்டு வரதுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், எப்படி ஒரு புது ஆளை பார்த்தா எப்படி அவரை நம்ம வலைக்கு இழுக்கிறது, அவரை சஸ்பெக்ட ப்ராஸ்பெக்டா எப்படி மாத்துறது, எப்படி அந்த ப்ராஸ்பெக்டை பிஹேவ் பண்ணி மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்றது. மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணா போதுமா? எல்ஐசின்னு சில எத்திக்ஸ் வச்சிருக்காங்க, சேல்ஸ் எத்திக்ஸ், கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு வச்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அதை நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்புறம் எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி சேலை க்ளோஸ் பண்றோம். சரி, மீட்டிங் பார்த்துட்டு வந்தாச்சு, எய்தர் சக்சஸ் ஆகுது இல்லை ஆகலை, அது வேற விஷயம். வந்த அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அப்புறம் 15 ways ஆஃப் கெட்டிங் டு த டாப் எப்படி பண்ணலாம். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜென்ரல் ஹியூமன் பீயிங், ஏஜென்ட்டுக்கு மாத்திரமே கிடையாது. போஸ்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ், பாலிசி கம்ப்ளீட் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவ்வளவுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரைட்? இப்போ ஒரு சில இது நம்ம ஏஜெண்டா எதுக்கு இருக்கணும், இருந்தா என்ன பண்ண போறோம்? ஒய் ஷுட் யூ பி அன் ஏஜென்ட் ஆஃப் எல்ஐசி? இதனால ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பிக்சட் சேலரி வாங்குறவங்களுக்கு பிக்சட் தான் இல்லையா, அவங்களுக்கு லிமிட்டட். பிசினஸ் மேனு, ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் கம்பெனி ஓனர்ஸுக்கு அன்லிமிட்டெட் பிசினஸ் இன்கம். தே கேன் செட் த லிமிட், எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம். நம்ம ரெண்டாவது கேட்டகரியில வரோம், கரெக்டா? ஸோ சோஷியல் செக்யூரிட்டிக்கு வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் by providing good financial solutions by way of LIC policies. ஒவ்வொருத்தரோட நீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு என்டோமெண்ட் கரெக்டாக இருக்கும், ஒருத்தருக்கு பென்ஷன் ரிட்டர்ன், ஒருத்தருக்கு ஸ்கூல் பசங்க எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்ம ப்ரொஃபஷன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் இன்கம் கொடுத்து அன்லிமிட்டெட் growth கொடுக்கறதுக்கு இதை விட்டா எந்த ப்ரொஃபஷன் நமக்கு இருக்கு? சும்மா ட்ரீம்ஸ், கனவு கண்டா போறாது, மேஜிக் இல்லை அது. அதுக்கு டுவர்ட்ஸ் சம் பேக்ரவுண்ட் ஹோம்ஒர்க் பண்ணணும், வெளியில போய் வேர்வை சிந்தி தான் வேலை பார்க்கணும், பெர்சிவரன்ஸ் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும், எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். கம் வாட் மே, என்ன வந்தாலும் சரி, கம் வாட் மே, ரைட்? ஹார்ட் ஒர்க். இது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் எல்லாம் தெரிஞ்சு, புதுசு கிடையாது. அதான் நான் சொன்னேன் முதல்ல, நான் நிறைய சொல்ல போறதெல்லாம் ரெப்படிஷன் பிளேடு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு ரெஃப்ரெஷ் பண்றாங்க. ரைஸ் அப், ஃபோக்கஸ், எழுந்திரு, ஃபோக்கஸ் ஆயிரு, சேஸ், அதை துரத்தி ஓடிண்டே இருக்கணும் குதிரை மாதிரி. தென் ஒன்லி சக்சஸ். எப்படி நம்ம மார்ச்லயோ, அது எல்லாருக்கும் பொருந்தும், தப்பு கிடையாது நான் சொல்றதுல இல்லையா, இன்க்ளூடிங் மீ. மார்ச்ல எவ்வளவு வேகமா பிசினஸ் பண்ணி நம்ம கிளப்பை ரீடைன் பண்றதுக்கோ இல்ல அடுத்த கிளப்புக்கு போறதுக்கோ எப்படி நம்ம ஒர்க் பண்றோம். அட்லீஸ்ட் ரீடைனிங் த கிளப். அது போயிடுத்துனா என்னமோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆன மாதிரி நமக்கு ஆறுது இல்லையா, ஒரு மைண்டே அப்செட் ஆகுது. எப்படி ஒர்க் பண்றோம்? கடைசி 15 நாள்ல நம்மளால 30 பாலிசி கொடுக்க முடியுது, கடைசி 15 நாள்ல 40 பாலிசி கொடுக்க முடியுது. ஆனா கடைசி 335 நாள்ல நம்ம என்ன பண்ணினோம்? இதுதான் இன்ட்ராஸ்பெக்ட் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு மீ ஆல்சோ. ஐ ஆல்சோ ஃபேஸ் தி சேம் இஷ்யூ. ஐ ஃபுல்லி அட்மிட் தட். பட் தட் இஸ் நாட் த சொல்யூஷன், ரைட்? நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒன்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நாலேஜ், ஆட்டிடியூட். எந்த ஒரு பிசினஸுக்கும் ரா மெட்டீரியல் வேணும், கரெக்டா? எனி பிசினஸ். நமக்கு நாலேஜ் என்ன? நமக்கு ரா மெட்டீரியல் ஒரு பேனா, ஒரு நோட்டு. மைண்டில் நாலேஜ் அப்டேட் பண்ணணும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். பாலிசி ஹோல்டர்ஸ் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரைட்டான ப்ராடக்ட் ரைட்டான பீப்புளுக்கு கொடுக்க தெரிய வேண்டும். ஏனோ தானே நமக்கு பிடிச்ச பாலிசி, ஈஸியான பாலிசியை கொடுத்துட்டு வந்தா யூ ஆர் நாட் எ சக்சஸ்ஃபுல் சேல்ஸ்மேன். பி வெரி வெரி கிளியர். நீங்க ஏதோ ஒரு 4 பிளான மைண்ட்ல வச்சுட்டு இலஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சுட்டு போயிருப்பேன், அங்க அந்த ஆள் யூலிப்பை பத்தி பேசினால் நம்ம கொடுக்க தெரிய வேண்டும்.
இல்ல சார் எங்க டிஓட்ட கேட்டு சொல்றேன், யூலிப்பை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துல அதர் பிரைவேட் இன்சூரன்ஸ் காம்படிஷன் வந்து அந்த பாலிசியை வாங்கிட்டு போயிடுவாங்க. இது நிறைய மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். ஏன் சார் யூலிப்பு, சரி ஆனுட்டியே கேட்கறாரு வச்சுக்கோங்க, ஆனுட்டியே சிங்கிள் பிரீமியமோ வாட் எவர் இட் இஸ், டெஃபர்ட் ஆனுட்டி சிங்கிள் பிரீமியம், அது நினைக்கலாம் நீங்க சிங்கிள் பிரீமியம் தானே சார், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு பிரீமியம் வருது, ஆப்ல போறப்போ ஈஸியா வித்துடலான்னு. ஒரு 5 லட்சம் ரூபா போடப்பட்டவங்க எவ்வளவு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? 1 லட்ச ரூபா நம்மளால பிரீமியம் வாங்க முடியுமா? நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், எய்தர் பி இட் நான் சிங்கிள் ஆர் சிங்கிள் பிரீமியம். இதுக்கு நம்ம எக்யூப்டா இருக்கணும், ரைட்? 3 T's. இது என்ன சார் T3s? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நம்ம லைஃபுக்கு 3 T's முக்கியம், இந்த ப்ரொஃபஷனுக்கு. நான் சில ஸ்லைடெல்லாம் நம்ம எல்ஐசியில் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டஃப்லேருந்து எடுத்தது. நான் கடைசியில் அது எதுன்னு சொல்கிறேன், நான் புதுசாக சொல்லலை. இப்பெல்லாம் ஏஜென்ட்ஸுக்கு, புது ஏஜென்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம். ஓகே, இது முக்கியம் லைஃப்பில். நானே சொல்லிடுறேன். வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். எல்லாம் நமக்கு தெரியும் நினைச்சுட்டு ஆணவத்தில் இருந்தால் எதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது, ரைட்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நான் கேள்வி கூப்பிட்டு பாலிசி ஹோல்டரோ யாரோ ஒருத்தர் கேட்டு நம்ம சொல்ல தெரியலைன்னா தான் அப்போ முடிப்போம். டெக்னாலஜி எப்படி நம்மளால ஆனந்தா பண்ண முடியாது? முன்னாடி ஆனந்தா வரும்னு யோசனை பண்ணோமா? இப்போ ஆனந்தா பண்றோமா இல்லையா? தட் இஸ் டெக்னாலஜி தானே. எப்படி முடியுது? 10 நிமிஷத்துல பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியுது, ரைட்? டெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். கஸ்டமர் போர்ட்டல், பிரீமியம் பாயிண்ட், எல்லாமே. நம்ம வெப்சைட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? டைம். இந்த 3 தான் நம்ம பண்ண வேண்டியது. இந்த 3 டீஸை மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த டீனாலும் குடிங்க, ஓகே? 100% சக்சஸ் ஃபார்முலா. இதுவும் மேனேஜ்மெண்ட் தான் சொல்றாங்க சார், நான் சொல்லல, ரைட்டா? 1 + 1 + 98. இந்த 2 1 என்ன, 98 என்ன சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. புதிய ஏஜென்ட்ஸ்லாம் ஐ திங்க் தே ஷுட் டெல். 1% தான் லக்கு. லக்கை நம்பி இருந்தா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. 1% தான் டேலண்ட். அதுக்கு வேண்டி டேலண்டா இருக்கணுங்கிற அவசியங்கள் அப்படி நீங்க நினைக்கலாம். டேலண்டா இருந்தாதான், அப்படி கிடையாது. டேலண்ட் வேற, லக்கு வேற. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, ஆட்டிடியூட். ஜெயிக்கணுங்கிறது, அந்த ஆட்டிடியூட் மாத்திரம் இருந்தா போறது. மைண்ட் செட்டு, பாசிட்டிவ் மைண்ட், வின்னிங் ஃபார்முலா, அப்படி இருந்தா தான் ஸ்டார் ஏஜெண்டா ஆக முடியும். அதனால தான் ஸ்டார் போட்டிருக்கேன். ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட் தான் நம்மளால இது பண்ண முடியும். இதை வந்து எப்படியாவது பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக வேண்டும். இப்போ எப்படி சார் லீட்ஸ் கிரியேட் பண்றது, எப்படி அவங்கள கன்வெர்ட் பண்றது? ஒருத்தரை பார்க்குறோம், ஜென்ரலா யாரானாலும் இருக்கட்டும், என்ன லெவலா இருக்கட்டும். அகைன் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் எல்ஐசி. உங்களுக்குலாம் தெரியுமா என்ன தெரியல. ஜஸ்ட் அவங்ககிட்ட எப்படி ஓப்பன் பண்றது, அவங்களோட அப்ராப்ரியேட்னஸ் என்ன, இவங்க பாலிசி இவங்ககிட்ட கேட்கலாமா, இவங்களால போட முடியுமா, இவங்களுக்கு அந்த நீடு இருக்குமா, அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ரோச் பண்ணணும். ஸ்லைட்டா கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி, என்னப்பா நீ போட்டிருக்கியா, என்ன ஏது, எப்படி இருக்க, என்ன லெவலா இருக்கட்டும், ரைட்? அப்புறம் உங்களை பத்தி லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவர் சொல்லுவார், அங்கே போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் எல்ஐசியா, என்ன அது, என்ன எல்ஐசி, அங்கே நிறைய பேர் அந்த மாதிரியும் கேள்வி போயிட்டு நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அப்போ சரி சார், ஒய்டண்டி நம்ம ஒரு 1/2 hour ஒரு கப் ஆஃப் காஃபி எங்கேயா மீட் பண்ணலாமே, இல்லை உங்கள் வீட்டுக்கு வரேன்னா வரேன் சார் அப்படிங்கிற சொல்லணும். இப்படிதான் அவர் சஸ்பெக்டா திங்க் பண்ண வைக்கணும். அவரை ஒரு கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எப்போ சார் நம்ம வரலாம், எப்போ உங்களை வந்து பார்க்கறது சார்? எங்கனாலும் நீங்க பாருங்க, பஸ்ஸில் போறப்ப பாருங்க, டீ கடையில் பாருங்க, ஹோட்டல்ல பாருங்க, சினிமா தியேட்டர்ல பாருங்க. You create an opportunity. Opportunity cannot come and knock your door. உங்க வீட்டில் வந்து கதவை தட்டாது. நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும். யாரையாவது ஒரு புது ஆளை பார்த்தா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. நத்திங் ராங். கேட்கறதுல என்ன இருக்கு? கேட்காமையே போட மாட்டேங்கிறான்னு நீங்க சொன்னா அவர் வந்து, அதான் நான் சொன்ன நிறைய தடவை மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். நம்ம மாடி வீட்டு பிளாட்ல வந்து எவனோ அம்பத்தூர்ல இருந்து ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போவான் பாலிசி. நடக்கிறதா இல்லையா? அப்ப யாரு பேர்ல மிஸ்டேக்கு?
நம்ம வீட்டில் ஒரு போர்டு கூட போட்டிருக்க மாட்டோம். ஓ இந்த B1 தேர்ட் ஃப்ளோரா, இந்த ஆள் ஏஜென்ட் போல இருக்கு, எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் அந்த ஆள் வந்து கேட்கறான், இப்போ தான் நான் போட்டேன் அப்படிமா அவன் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ யார் பேரில் மிஸ்டேக்கு? இதெல்லாம் தான் முக்கியம். நம்ம ஃப்ளாட்டு நம்ம காலனியில் வந்து வேற ஒருத்தவங்க அந்த கேனப்பி வச்சு ஸ்டாலை போட்டு போவாங்க, நம்ம பேசாமல் இருப்போம். ஸோ கோல்டு கால் உங்களுக்கு தெரியும், ரெஃபரன்ஸ் பார்க்கணும். சென்னையில் உங்களுக்கு பேர் சொல்ல விரும்பலை, ஒருத்தர் கோல்டு கால்லையே கண்டினியூஸ் சிஓடி பண்ணுறாரு தாம்பரம் பிராஞ்சில். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் எஜுகேஷன் தான், ரைட்டா? ஸோ இன்ட்ரோடக்டரி மெசேஜஸ் அனுப்பணும், சில ஃப்ளாஷஸ் அனுப்பணும், எல்ஐசியை பற்றி ஸ்ட்ரென்த் அனுப்பணும். யாரே ஒருத்தர் 5 கோடி 10 கோடி பாலிசி கம்ப்ளீட் பண்ணால் அந்த ஃப்ளாஷை அந்த ஆளுக்கு அனுப்பணும். அந்த ஆள்கிட்ட நீங்கள் ஆன்யூட்டி பேசியிருந்தீங்கன்னா, பவர் ஆஃப் ஜீவன் சாந்தி, பவர் ஆஃப் ஜீவன் அக்ஷய், பவர் ஆஃப் நிவேஷ் பிளஸ். டு யூ நோ தட்? பவர் ஆஃப் நிவேஷ் பிளஸ் நம்ம ஆள் ஒருத்தர் 1 கோடி கம்ப்ளீட் பண்ணார், அசோக் ஜி, இந்த நம்ம குரூப்பில் இருக்கார். எவ்வளவு? 1 கோடி நிவேஷ் பிளஸ். தட் டு ஜஸ்ட் இமேஜின். நம்ம பெங்களூர்காரர் தான், சாருக்கு தெரியும். அன்னைக்கு மார்னிங் என்கிட்ட பேசினார். நான் ஒன்றும் பெருசால அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, அவர் என்னமோ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நினைச்சிருக்காரு. போனாரு, பொண்ணுக்கு ஒரு 50 லட்சம், அவருக்கு ஒரு 50 லட்சம் வாங்கிட்டாரு. எங்கிட்ட ஒருத்தர் டபாய்ச்சின்னு இருந்தாரு. பார்க்குறேன். அப்புறம் வந்து பிப்ரவரி எண்டில் கூப்பிட்டாரு, போடலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஃபோனை எடுக்கல, இது பண்ணல, ஃபோனே எடுக்கல, இக்னோர் பண்ணிட்டார். மெசேஜ் அனுப்பிச்சேன், பார்த்துட்டு ப்ளூ டிக்லாம் வருது, ரிப்ளை பண்ணல. இதை வந்து இந்த 1 கோடி பண்ணார் இல்லையா, பவர் ஆஃப் நிவேஷ் பிளஸ், ஸ்டில் யூ ஆர் வெயிட்டிங் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சேன். மறுநாள் காலம்பர் ஐ காட் எ கால், ராஜகோபால், ஐ ஹாவ் ஒன்லி 4 lakhs, கேன் ஐ இன்வெஸ்ட் நவ்? எஸ், ஒய் நாட்? பையனை தான் அனுப்பிச்சேன், நான் நேரம் கூட போகல. 4 lakhs செக், ஐ ஹவ் காட் இட். நீங்க உடனே நினைக்கலாம், அவர் 1 கோடி வாங்கியிருக்காரு, இந்த 4 lakhs, இந்த 4 lakhsோ 1 lakh என்ன டபாய்ச்சவர் போட வச்சேனா இல்லையா? தட் திஸ் இஸ் கால்ட் சம்திங். நம்ம எப்படி வேலை பார்க்குறோம், இதுதான் இதுதான் அங்க நிக்கிறது. எப்படி, அதாவது இது வந்து அவரை திங்க் பண்ண வைக்கும். ஐயோ, ஒருத்தன் 1 கோடி ஒருத்தன் போட்டிருக்கானா, நம்மள்ட்ட அவ பணம் இல்லை, நம்ம கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணுமே. ஐ ஹவ் ஒன்லி 4 lakhs, ராஜகோபால், கேன் யூ சென்ட் சம்படி? ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ், ஐ மே நாட் பி அவைலபிள், ஐ வில் இன்வெஸ்ட் இன் மை ஒய்ஃப் நேம். அவ்வளவுதான். அனதர் 2 hours பாலிசி காட் கம்ப்ளீட்டட். கரெக்டா? அப்போ இதுதான் மைண்டை ரீட் பண்ண தெரியணும். நீங்க இந்த ஃபிளாஷை பார்த்துட்டு ஆஹான்னு வச்சுட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தெரியல. இன்டர்னல் சர்க்குலேஷன்ங்கிறது, அதாவது இவ்வளவு இல்லாம எங்க பிளான்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஐயா, இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல தெரியறதுக்கு தான் இது. அடுத்தவங்க பண்ணதுக்கு பொறாமப்பட்டு நம்ம பண்ணல. நான் அசோக் ஜிட்ட அதை சொன்னேன். வித் யுவர் சப்போர்ட் ஷோயிங் யுவர் ஃபிளாஷ், ஐ காட் 4 lakhs ஜீவன், இது நிவேஷ் பிளஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் மார்ச்ல நான் பண்ணியிருக்கேன். ஐ வில் டெல் யூ இந்த லேட்டர். ஸோ பேஷன்ஸ் வேணும், கன்சிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணணும். நம்ம மீட்டிங் டைம் நம்ம தான் கொடுக்கணும். அவங்க கொடுத்து நீங்க வாங்க சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் ஏ சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட். எப்போதுமே கீழே இறங்கி போகக்கூடாது. சார், ஐ ஹாவ் சம் அதர் அப்பாயின்மெண்ட், கேன் யூ டெல் மீ யுவர் கன்வீனியன்ட் டைம்? இப்படி கேட்டிங்கன்னா அவனை திங்க் பண்ண வைக்கும். ஓ, இந்த ஆள் ரொம்ப பிஸியான ஆள் போல, பெரிய ஆள் போல இருக்கு. பெரிய ஆளோ இல்லையோ அது வேற விஷயம். எய்தர் ஐ கேன் கம் அட் 3 o'clock in the afternoon or come at 9 o'clock in the morning. இஸ் தட் ஓகே? இப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லை நான் ஊருக்கு போறேன், இல்லை எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. சரி சார், எப்போ வரணும்? அடுத்த ஆப்ஷன் அப்படிதான் கொடுக்கணுமே தவிர, நம்மள வந்து அவர் வந்து எப்பனாலும் வருவான்னு நம்ம வந்து இது கிடையாது அவருக்கு. வி ஆர் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ரைட்? போகிறதுக்கு முன்னாடி மீட்டிங்கை பற்றி ரிமைண்ட் பண்ணணும், பங்க்சுவலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்தெந்த சிட்டியில் எங்கெங்கே இருக்கீங்க தெரியாது. சென்னையிலலாம் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்போனாலும் ஏதாவது ஒரு விஐபி வந்தால் ஏதாவது பிளாக் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் ஏர்லி, ரீச் சேஃப்லி, க்ளோஸ் த டீல். அவ்வளோதான். வெரி சிம்பிள். 10 நிமிஷம் முன்னாடி அவங்க வீட்டு அட்ரஸ் வாசலில் போய் நின்றுடணும். சும்மா நீங்கள் மொபைல் ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டே கூட இருங்க. சம்டைம் 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு, சார் ஐ எம் லிட்டில் பிட் ஏர்லி பட் ஐ வில் வெயிட் சார். நீங்கள் கரெக்டாக 9:30 வரும். ஒய் ராஜகோபால், ஒய் ஆர் யூ வெயிட்டிங்? கம் உள்ள வாங்க. ஸோ நமக்கு அந்த 10 நிமிஷம் சேவ் ஆயிடுது. 10 நிமிஷம் சேவ் ஆச்சா இல்லையா? 10 நிமிஷம் சேவாய் உள்ள போய் பேசியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு.
நீங்க இது ஒரு 20 நிமிஷம் லேட்டா போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ராஜகோபால், இப்பதான் எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பிட்டே இருக்கேன், இப்ப டயத்துக்கு வர மாட்டீங்களான்னு அதுவே ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடும். தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். அது வேற விஷயம். பட் யூ வில் மிஸ் த போட், somebody will catch the boat. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹவ் லாஸ்ட். அப்பாயின்மெண்ட் கொடுத்தும் நம்ம போய் பேச தெரியலன்னா, அந்த டயத்துக்கு போகலன்னா, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யுவர் பர்சனல் லைஃப் ஆல்சோ, ப்ரொஃபஷனல் லைஃப் ஆல்சோ. எதுலேயுமே ஒரு பங்க்சுவாலிட்டி, டைமிங் அதை கீப் அப் பண்ணலைன்னா வி ஆர் நாட் எ குட் ஜென்டில்மேன். அப்படிங்கிறதா என்னோட கருத்து. நீங்க தப்பா நினைச்சினாலும் சரி, என்ன மனசால திட்டினாலும் சரி பரவாயில்ல, நான் சொல்றது அப்படிதான் சொல்லுவேன். ரைட்? போறப்போ குட் அட்டையர், நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டா போங்க. ஒரு கசங்கின ட்ரெஸ்ஸை போட்டுண்டு, டிஷர்ட்டை போட்டுண்டு. டிஷர்ட்லாம் சும்மா வந்து பிக்னிக் போறதுக்கு தான் டிஷர்ட் போட்டுப்பாங்க. சண்டே சாட்டர்டேனா டிஷர்ட் போட்டுன்னு தான் கிளையண்ட்டை பார்க்கணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஆல்வேஸ் பி ஃபார்மல், ஸ்மார்ட் அப்பியரன்ஸ், நீட்லி ஷேவன் ஃபேஸ், அன்லஸ் அண்ட் அன்டில் வேற ஏதாவது நம்ம ரிலீஜியஸ் இதுவா இருந்தால் மட்டுமே. அவர் உங்களை கேட்க போறது இல்லை, ஏன் நீ தாடி வச்சுன்னு வந்திருக்கீங்க உங்களை கேட்க போறது இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் அவர் மனசுல ஓடும். ஓகே, முனுசாமி, நான் உங்களை சொல்லலை, இது கிளாஸ். நாங்க வந்து பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். உடனே முறைச்சு பார்க்காதீங்க. ரைட்? ஓகே. அடுத்தது லீட்ஸ் கிரியேட் பண்ற அப்ரோச் அண்ட் பிஹேவியர். இந்த பிஹேவியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அப்ரோச் பண்ணி பிஹேவியர் உள்ள போனோன்னே பிளசன்ட்ரீஸ், ஹவ் ஆர் யூ சார், ஹேண்ட் ஷேக் பண்ணணும். உட்காருன்னு சொன்னா தான் உட்காரணும். டப்புனு பெரிய சோஃபா அவங்க வீட்டில் போட்டுக்கான்னு போய் இப்போ அப்படியே படுத்துன்னு இப்படி போய் கையை வச்சு, இட்ஸ் நாட் கரெக்ட். தே ஷுட் ஆஃபர் யூ சீட், ஹாவ் எ சீட்னு சொல்லணும் சார். ரைட்? போறதுக்கு முன்னாடியே இவற்றை என்ன பேசணும், ஸ்ட்ராட்டஜிஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ், மார்க்கெட்டிங்கை பத்தி நிறைய அப்டேட்ஸ் இருக்கணும். அந்த ஆளோட மைண்டை ரீட் பண்ணணும். தட் இஸ் த பிஹேவியர் ஆஃப் த ப்ராஸ்பெக்ட். அவன் என்ன மூடில் இருப்பான்னு எது நமக்கு தெரியாது. ரைட்? ஒரு ஃபோன் பண்ணனா கூட இதுக்கு ஒரு டைமிங் வச்சு தான் பண்ணணும். காலங்காத்தால சண்டே நீங்க சீக்கிரம் எந்திரிச்சேங்கனால 7 மணிக்கு ஃபோன் பண்ணா எப்படி எடுப்பாரு? அவர் அப்பதான் 5 நாள் வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 9 மணிக்கு எந்திரிப்பாரு. நீங்க 7 மணிக்கு போனா இந்த ஆளுக்கு வேலையே கிடையாதுன்னா உங்க நம்பரை பிளாக் பண்ணிடுவோம். உண்டா இல்லையா? நினைச்சு பாருங்க. இது எல்லாமே அனுபவங்கள் தான் பேசுகிறது. எல்லாரும் அடிபட்டிருக்கோம் இதுல. நான் ஒன்றும் ஜீனியஸ் கிடையாது. இருந்தாலும் நான் சில வழிமுறைகள் ஃபாலோ பண்றேன். சரி, நீ என்ன பெருசா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான்னு கேட்கலாம். சக்சஸ்ஃபுல் ஆகல, உங்களோட சேர்ந்து நானும் ஆகலாங்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ். ஸோ ஸ்டடி த மைண்ட் ஆஃப் த பிஹேவியர். ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்டை புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் ரீட் த மைண்ட் ஆஃப் தி அதர் பார்ட்டி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அது ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், வெளியில கடைக்காரனா இருக்கட்டும், எங்க போனாலும் சரி, அந்த மைண்டை ரீட் பண்ண கேப்பபிலிட்டி நமக்கு இருக்க வேண்டும். பிசினஸுக்கு மட்டுமே இது கிடையாது. அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுக்குமே வேணும். இங்கீதம் தெரியணும் சொல்லுவாங்கல்ல, இங்கீதம்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? இந்த ஆளுக்கு ஒரு இங்கீதமே தெரியல வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எங்க சபையில என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியும். நீங்க பேசுற விதம் உங்களுக்கு சம்டைம்ஸ் சக்சஸ் ஃபார்முலா எங்கேயோ இருக்கும். எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு யூ ஷுட் நோ. பேசக்கூடாது அங்க போய் பேசக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? பேசக்கூடாது அங்க போய் பேசணும். பேசினா மாட்டிப்போம். ஸோ இந்த மாதிரி உங்க குட் பிஹேவியர் அந்த ப்ராஸ்பெக்டை டெசிஷன் மேக்கிங் பவருக்கு கொண்டு வரும். அங்க போயிட்டு என்னமோ பெரிய உங்களுக்கு 10 கால் வர்றேன், ஃபோன் பண்ணிட்டு ஒய்ஃபு கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, வேற யாரோ கூப்பிடுறாங்க, வேற கிளையண்ட், எல்லார் கிளையண்ட்டு முக்கியம்தான். அந்த ஆள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு. ஹி மே பி த சிஇஓ ஆர் எம்டி ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஹூஆர் இட் இஸ், ஹை பொசிஷன்ல ஒரு கம்பெனியில் இருப்பாரு. அங்கே போயிட்டு உங்கள் ஃபோனை நோண்டிட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நத்திங். சரிப்பா போயிட்டு வாப்பான்னு உங்களுக்கு காஃபி கொடுக்குன்னு நினைப்பாரு, அது கூட கொடுக்க மாட்டாங்க. சரி பார்க்கலாம் இன்னொரு நாள் அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோன் எப்போ பார்க்கணும்? தேவைப்பட்டா அவர் வேற இலஸ்ட்ரேஷன் கேட்டால் மாத்திரமே அந்த ஆப்புக்கு பார்க்கணுமே தவிர, அதர்வைஸ் ஃபோனை சைலண்ட்டை போட்டு தூக்கி வச்சிடணும். நான்லாம் பேக்கை விட்டு எடுக்கவே மாட்டேன். புரிஞ்சா உங்களுக்கு? பேக்கை விட்டு எடுக்கவே மாட்டேன். அவர் ஏதாவது டேட்டா கேட்டால் தான், ஆமாம் சார் நீங்கள் ஒரு நாள் மெயில் அனுப்பிச்சிங்க சார் அப்படின்னு எடுத்து அப்படி சர்ச் பண்ணி காமிப்பேனே தவிர,
நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேனோ இல்லையோ அது வேற விஷயம். இங்க நான் பண்றதை தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஐ ஆம் an ஆவரேஜ் ஏஜென்ட். ஐ am an again telling you. ஓகே, டோன்ட் திங்க் தட் வேணுமா பெரிய ஜீனியஸ் மாதிரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்க வேண்டாம். நான் மைண்டை ரீட் பண்ற கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கு. பிகாஸ் எல்லாருக்கும் இது இருக்கணுங்கிற சொல்ல வரேன். எல்லாரும் இருந்தா சந்தோஷம், இல்லாதவங்க இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ பிஹேவியர், பிசிக்கல் ஆக்ஷன்ஸ், நம்ம என்ன பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்கல்ல, பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நான் வெர்பல் கியூஸ், அதுதான் நான் சொல்ல வந்தேன். பாடி லாங்குவேஜ்லேயே உங்களை சிலவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும். லாங்குவேஜ் என்ன, தமிழ் என்ன மொழியில பேசினாலும் கரெக்டா அழகா பேசுங்க. அது இங்கிலீஷோ தெலுங்கோ தமிழோ, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அக்செப்டபிளோ அதுக்கு தக்கன பேசுங்க. அவருக்கு வந்து தமிழே தெரியாது, ஹிந்தி தான் தெரியும்னா ஹிந்தி உங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அது நீங்க தான் பார்த்துக்கணும். அப்போ ட்ரை டு கம்யூனிகேட், எப்படி அவர்கிட்ட பேசணும். அப்போ அவங்க யார் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை கூட கூட்டின்னு போகலாம், தப்பு கிடையாது. நான் அதுவே நீங்க உங்க இருக்க அட்டன் பண்ற இங்கிலீஷ் தெரியல நான் சொல்ல வரல. பெரிய பெரிய கிளையண்ட்டுக்கு வந்து தமிழ்ல பேசுறவங்க ஓகே, ஹிந்தியில பேசுறவங்க ஓகே, இல்ல இங்கிலீஷ்ல இலஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சிட்டு படிச்சிருந்து புரிஞ்சிருப்பாங்க. சும்மா வந்து இந்த டச்சிங் இங்கிலீஷ், நீட் பேஸ்டு இங்கிலீஷ் இருந்தா போதுமானது. இது சிட்டியில சிலவங்க எதிர்பார்க்கறாங்க. எனக்கு மிச்ச வில்லேஜஸ் மிச்ச டவுன்ஸை பத்தி எனக்கு தெரியாது, ரைட்? பட் நம்மளோட மதர் டங் தமிழ் தான். எங்க தமிழ் பேசணுமோ புரியணுமோ புரியணும், அவ்வளவுதான், ரைட்? ரீச் இருக்கணும், ரைட்? ஸோ வோக்கல் டெலிவரி அதான் முக்கியம். குட் கம்யூனிகேஷன், லெஸ் டாக். ரொம்ப வளவளன்னு பேச, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது அங்கே போய். ஏன்னா அவருக்கு டைமே இருக்காது. என்ன தேவையோ அதை சொல்லணும். பி ப்ரிசைஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அட் யுவர் கம்யூனிகேஷன். அதான் சொன்னேன், எதை பேசணும் எதை பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும், ரைட்? இது வரைக்கும் ஓகேயா? ஃபாஸ்டா போறேனா? I think ஓகே okay, sir. ஓகே Okay, சார். sir. கரெக்டா போயிட்டு இருக்கு சார். கரெக்டா போயிட்டு சூப்பரா இருக்கு சார். சரி சூப்பரா போயிட்டு இருக்கு சார் கிளாஸ். சரி அருமை. சரி. சரி, என்ன பண்ணலாம் இப்ப? நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ராக்ஷன்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கணும். சிலவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கனால ப்ரெஷர் பண்ணீங்கன்னா கிடைக்காது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்கோர்ஸ் ப்ராஸ்பெக்டிவ் லிஸ்ட்டுங்கிறது வேற, அதை பார்த்துட்டு இருக்கணுங்கிறது வேற. அது ஆக்ஷன் எடுத்து காலை க்ளோஸ் பண்ணி மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி சேலை க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா மைண்ட்லேயே இருக்கணும். காலம்பரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னு அது ரெக்கார்ட் ஆயிருக்கணும் மைண்ட்ல. ஓகே, அந்த ரேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேம் மெமரி நம்ம மைண்ட்ல இருக்கணும், ரைட்? பர்சனல் கனெக்ஷன்ஸை தனியாக வச்சுக்கணும், பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸை தனியாக வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. ரிஜெக்ஷன்ஸு நம்ம ஆனஸ்டா கிரேஸ்ஃபுல்லியா ஹேண்டில் பண்ணணும், சண்டை போடக்கூடாது, ரைட்டா? ஒவ்வொருத்தர் பிரைவேட் ப்ராடக்ட் பற்றி சொன்னால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்மளோட ஆர்கனைசேஷனை பற்றி பேசணும், ரைட்? இப்போ மூணாவது உள்ள போயாச்சு, பேசியாச்சு. அடுத்தது இப்பதான் ஆரம்பிக்க போறோம், உட்காந்தாச்சு. சேல்ஸ் அப்ரோச், க்ளோசிங் த டீல் எப்படி பண்ணலாம்? நம்மள்ட்ட ரா மெட்டீரியல் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது, ரைட்டா? இட்லி மாவு இல்லாமல் இட்லி வாக்க முடியுமா? அரிசி இல்லாமல் சாப்பிட முடியுமா? சாதம் சமைக்க முடியுமா? ஸோ ஃபார் அஸ் வாட் இஸ் த ரா மெட்டீரியல் வி ஹாவ்? இதுதான் எல்ஐசி பாலிசி அப்படின்னு நீங்கள் டாக்குமெண்ட்டை காமிச்சா ஒத்துப்பாங்களா? ரைட்? இதுதான் ஒரு பேனாவை காமிச்சு விற்கலாம். நம்மளோட ரா மெட்டீரியல் நாலெட்ஜ், ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டு, பேனா, இவ்வளோதான் ரா மெட்டீரியல். பேக்கெல்லாம் அப்புறம் தான். பேக் நம்ம தேவைன்னா கொண்டு போகிறோம், அது கூட தேவையில்லை. டேபை கையில் வச்சுட்டு இது பண்ணுறாங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியுமா, ஏசிசின்னு ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்கு, கெமிக்கல்ஸ் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி. ஒரு குடோன்ல அவங்களோட திங்ஸை வைக்கிறதுக்கே 1 கோடி தே ஆர் பேயிங் ரெண்டர்ஸ். ஸோ கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் நமக்கு இதுதான். அப்போ இந்த நோட்டும் இந்த பேனாவும் எப்போது எழுதிண்டு 1/2 மணி நேரமாவது நம்ம வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஸ்பெக்டிங்கோ சப்ஜெக்ட் ரிலேட்டடோ வாட் எவர் இட் இஸ், புது திங்ஸ் வந்தால் கற்றுக்கணும், அதை அப்டேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
ரைட்? நம்ம குரூப்ல எவ்வளவு விஷயங்கள் போடுறோம். நிறைய பேர் சிலவங்க பார்க்கறாங்க, சிலவங்க பார்த்ததே திரும்பி கேட்கறாங்க, திரும்பி சந்தேகம். இந்த ஜிஎஸ்டி ஃபார் எக்ஸாம்பிள், ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் எத்தனை பேர் எவ்வளவு தூரம் டவுட் கேட்கறாங்க? ஐ டோன்ட் நோ. என்ன என்ன அதை மாறிட போறது? மாறினா சொல்ல போறோம், அதேதான். ரைட்? கேட்கறதுனால தப்பு இல்லை, நம்ம ப்ரொவைட் பண்றதுனால தப்பு கிடையாது. பட் அனுப்புறத கொஞ்சம் பார்க்கணும். ரைட்டா? ஸோ நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ், ஆக்ஷன் ஓரியன்ட் பிளானிங், கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து. நம்மளோட உத்தியோகமே இதுதானே சார். இதை விட நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட வேலையே இதுதானே. இதை பார்த்தா தானே நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு, சமைக்கணும், சாப்பிடணும்னா என்ன பண்ண முடியும்? இதை கூட நம்ம வேலையை பண்ணலைன்னா இப்போ சேலரிடு கிளாஸ் பேக்க தூக்கின்னு போயிடுவான், ஏதோ போவான், ஏதோ வேலை பார்ப்பான், மாசம் மாசம் ஏதோ சம்பளம் வந்துடும். நமக்கு வேலை என்ன? ஒரு 10 பேர் 15 பேரை பார்த்து லீட்ஸை கிரியேட் பண்ணி சேலை க்ளோஸ் பண்ணா தானே கமிஷன் வரப்போகுது. தட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், தரவு ப்ராடக்ட் நாலேஜ், தரவு நாலேஜ் ஆன் எஸ்ஓபிஸ். அகைன் எங்க எஸ்ஓபிஸ் நான் சொல்றேங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எல்ஐசியில் என்னென்ன அப்டேஷன் வருது, ஆர்கனைசேஷன் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸில் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், வி ஆர் தி பிரைமரி அண்டர் ரைட்டர், வி ஆர் கனெக்டிங் த பிரிட்ஜ் பிட்வீன் தி ப்ராஸ்பெக்ட் அண்ட் தி ஆர்கனைசேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸில் ஆகட்டும், ப்ராஸ்பெக்ட் ஆகட்டும், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 முக்கியம். மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வேற, செல்லிங் த ப்ராடக்ட் வேற. சேல் வேற, மார்க்கெட்டிங் ஸ்கில் வேற. ரைட்டா? ப்ராஸ்பெக்டிங் வந்து நம்ம பல்லு தேய்க்கிறதுக்கு நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்குறோமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்ச உடனே ஒரு காஃபி குடிக்கணும்னு நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்குறோமா? ரைட்டா? இதுதான், இந்த மாதிரி தான் ப்ராஸ்பெக்டிங் இருக்கணும். ப்ராஸ்பெக்டிங் சும்மா நோட்ல எழுதினா போறாது. ரைட்? அவங்கள சஸ்பெக்டா ப்ராஸ்பெக்ட் ஆகணும், ப்ராஸ்பெக்டை பாலிசி ஹோல்டர் ஆக்கணும். பாலிசி ஹோல்டர் ஆக்கினா போறோமா, அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அவரோட இதனால தான் உங்களுக்கு ரினிவல் கமிஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ சார் சொன்னார் 2.3 lakhs எப்படி வந்துட்டு இருக்கு? அப்ப அவரை கண்டுக்காம விட முடியுமா? அதுதான், ரிப்பீட் பிஸ்னஸ் கிடைக்கும், சர்வீஸ் பண்ணணும், என்னெல்லாம் வேணுங்கிறது சொல்லணும். அவருக்கு என்ன சர்வீஸ் வேணும், அப்பப்போ சும்மா ஜஸ்ட் டச்சில் இருக்கணும். நிறைய பேர் என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க, பர்த்டேக்கு இது பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே, எல்லாரும் பண்றோம், நானும் பண்றேன், நான் சில ஆளுங்களுக்கு பண்றேன். அது ஒண்ணுமே மாத்திரம் உங்களை வந்து இது பண்ணாது. ரைட்டா? ஸோ உங்க ஃபோன் கால் எல்லாம் முடிச்சுட்டு உங்க ஃபோன் கால் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும். நான் பேசுன மாதிரி 2 slots தான் கொடுக்கணும். விஜிடபிள் வெண்டர் சேலிங் மாதிரி இது கிடையாது, எமோஷனல் செல்லிங். அது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே? அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன நினைப்பார், நீங்க கவலைப்பட வேணாம். டூ யுவர் ஜாப். நீங்க கேட்கறத கேளுங்க, பேசுங்க, அவ்வளவுதான். அவர் என்னனாலும் நினைச்சிட்டு போட்டுமே, திட்டிக்கு விட்டுமே, மனசுல கூட திட்டட்டுமே, இல்ல நேரடியே கூட திட்டட்டுமே, உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு நாள் வான்னு. எவ்வளவு அவமானங்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கோம் இல்லையா? அப்புறம் நைட்டு திங்க் பண்ணுவார் அவர், ஓ இந்த ஆளை நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. ஒன்றும் இல்லாட்டா நம்ம போனப்புறம் அவங்க ஒய்ஃபாக தான் சொல்லுவாங்க, ஏன் அவங்களுக்கு அறிவே இல்லையா, வந்தவனை போய் இந்த மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஸோ அவருக்கு போறதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லுவேன், அவரை பத்தி ஓரளவுக்கா தெரிஞ்சுக்கணும். எங்க வேலை பார்க்குறாரு, அவருக்கு என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவர்கிட்ட எவ்வளவு பாலிசி கேட்கலாம். 1 கோடி பாலிசி கேட்கறவர்கிட்ட போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மினிமம் சம் அஷ்யூர்ட் வாங்கி வந்து நிற்கக்கூடாது. ரைட்டா? அனலைஸ் பண்ணணும். பேசுறப்பவே இதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார், என்னென்னப்பா இதெல்லாம் கூட எங்கிட்ட பாலிசி இருக்கு பார்ப்போம் பாரு. சரி சார், நம்பர் கொடுங்க, என்ன இது பார்ப்போம், நம்ம வந்து நேராக டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களுக்கு ரைட் சொல்யூஷன் நான் தரேன். ஏன்னா நிறைய பாலிசி உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் சார். சிலது அவரே கட்டாம விட்டுருப்பாரு, மறந்துருப்பாரு. இப்போ இந்த 3 கட்டங்கள் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேல்ஸ் மீட்டிங்ல சோஷியல் கான்வர்சேஷன், டெக்னிக்கல் கான்வர்சேஷன், எமோஷனல் கான்வர்சேஷன். சோஷியல் கான்வர்சேஷன்னா என்ன, எதுக்கு உங்கள்கிட்ட அவர் பாலிசி வாங்கணும். டெக்னிக்கல் கான்வர்சேஷன், எதுக்கு உங்களை நம்பணும். எமோஷனல் கான்வர்சேஷன், அவருக்கு என்ன பெனிஃபிட். இவ்வளவுதானே. உங்களை கூப்பிட்டு பேசுறேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் தானே கேட்பாங்க. ரைட்டா? இது நம்ம பேச தெரிய வேண்டும். இது கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னா சேல்ஸ் வில் பி க்ளோஸ்ட். ஃபர்ஸ்ட் கிரீட் அண்ட் பிரேக் த ஐஸ் வாங்க. உள்ள போன உடனே உம்முன்னு இருக்கக்கூடாது. அவர் உம்முன்னு இருந்தா கூட அந்த ஐஸை உடைக்கணும். தட்ஸ் கால்டு பிரேக், ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்க. ஐஸ் பிரேக்கிங்னா என்னன்னா, ஒரு கம்யூனிகேஷன்ல அது ஒரு டாபிக். டக்குன்னு ஒரு 100 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல, வாங்க மிஸ்டர் செல்வம், இந்த டாபிக் பத்தி ஒரு 3 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு வச்சுக்கோங்க.
ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுவாங்க. நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்ல பேச தெரியணும். அதுக்கு பேர் தான் ஐஸ் பிரேக்கிங். ஸோ வீட்டுக்கு போனோன்னே அவர் உம்முன்னு இருந்தா நம்ம அந்த ஐஸை உடைச்சு பேச வைக்கணும். சும்மா ஒரு ஜோக்காக தான் அடிக்கணும். ரைட்டா? எப்படி இங்க என்ன எது பார்த்துட்டு அவங்க வீட்டில் போனோன்னே ஏதாவது அவங்க வீட்டு இதை பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் நிறைய இதில் பேசியிருக்கோம். அவங்க டாக்டர்ஸ் அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஓ வெல்டன் சார், இதெல்லாம் எங்க என்ன அப்படி ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஸ்டார்ட் வித் தட். சார் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஜஸ்ட் ஐ தாட் எங்கள் ஊரில் கொஞ்சம் மாம்பழம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ், நல்லா இருக்கும் சார். ஒரு 4 மாம்பழம் கொண்டு வந்தேன் உங்களுக்கு. இப்போ மாம்பழ சீசன் இது. ரைட்டா? ஸோ இதை மாதிரி கொடுக்கறதா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், இதனால என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் நத்திங் ராங் சார். இதுல எனக்கு என்ன எங்கே போனாலும் வெறுங்கையோட போக மாட்டேன். ஏதோ உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு 5-6 பழம் வாங்கினா உங்களுக்கு ஒரு 4 வாங்கினேன், அவ்வளோதான். இப்படி சொல்லி பாருங்க. வேண்டாம் நீ எடுத்துன்னு போய் சொல்லுவாங்களா அவங்க? அதுதான் அது நாகரிகமா? ஸோ இங்கே மாம்பழம் கொடுக்கறது மேட்டர் கிடையாது, ஸ்வீட் வாங்கிட்டு போகிறது மேட்டர் கிடையாது. டாப்பிக்கை எப்படி ஓப்பன் பண்றோம், அவரை எப்படி ஸ்லோவா நம்ம வலைக்கு கொண்டு எடுத்த உடனே உங்க பேக்கை தூக்கிட்டு சார் சார் இருந்தாங்க ஃபார்ம் அப்படின்னு அது சேல் கிடையாது. இந்த சோசியல் கான்வர்சேஷன் 3-5 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. ரைட்டா? எப்போதுமே நெகட்டிவ் தாட்ஸை பத்தி பேசக்கூடாது. அவர் என்ன ரிலீஜனா இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அங்க போயிட்டு அதை பேசக்கூடாது. ரைட்டா? ஆனஸ்டா இருக்கணும், சின்சியரா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரைட்? ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அவர் எதாவது சொன்னா கூட ஏன் சார், எதுக்கு சார் அப்படி சொல்றீங்க, ஓகே ஓகே ரைட் சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போப்பா தம்பின்றாங்க. ஏதாவது சொல்றாரா, இங்க போட்டிருக்கேன் காமிங்க சார், என்ன சார், இல்ல இல்ல உங்க ப்ராடக்ட் இது சரியில்லை, ஏதாவது இப்படி எப்படி சார் சொல்றீங்க, கேன் யூ டெல் மீ சம் இன்சிடென்ட், கேன் யூ எக்ஸ்பிளைன் டு மீ சார். இல்ல இல்ல ஒருத்தட்ட போட்ட அவர் வந்து பண்ணல வைக்கல, அதான் சார் சொல்லுங்க சார் என்ன இன்சிடென்ட் சார், இப்படி சார் கேட்பாங்க. 1 மினிட். சாரி இன்டர்ட் பண்றது. சொல்லுங்க சார். சார் ஆல்ரெடி பாலிசி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பர் கேட்டாக்கா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சார் அதையே சார் போட்டுருங்க அவ்வளவுதான், என்ன இப்போ அதே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இல்ல இது ஆமாமா, வந்து அது இந்த மாதிரி நடந்திருக்காங்க கேட்கறேன். இட் டிபெண்ட்ஸ். ஐ அக்ரி. நீங்க நம்ம வந்து சார் என்னென்ன சார் நான் பிளான்ஸ் சரி என்னென்ன பாலிசி பிளான்ஸ் போட்டிருக்கேன் என்னென்ன நான். பெனிஃபிட் இல்ல, இந்த மாதிரி புது புது பிளான்ஸ் எல்லாம் இப்ப வந்திருக்கு சார். நீங்க எல்லாம் சில பழைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்க, அதனால நீங்க நம்பர் தராட்ட கூட பரவாயில்ல, பிளான் நேம் சொன்னா கூட கொடுங்க. சொன்னா அடுத்தது கேள்வி அடுத்த பதில் வரப்போகுது அவருக்கு, அவ்வளவுதானே. இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை தம்பி, நான் வீட்டுக்கு போயிட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன ஓகே சம்டைம் ஓகே. நேரம் வாங்க நேரம் வாங்க நம்ம பேசிக்கலாம் தம்பின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சார் நேரா பேசும்போது தான் கேட்கணும். நேரா நேரம் பேசுறப்ப பேசும்போது நம்பர் தான். இல்ல இல்ல சிலவங்க காமிக்க இல்ல, அதாவது சிலவங்க இப்பெல்லாம் கஸ்டமர் போர்ட்டல்லே வச்சிருக்காங்க சார். எனக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறாங்க. நான் போன மீட்டிங்ஸ்லாம் சிலவங்க கஸ்டமர் போர்ட்டல் ஓப்பன் சார் பண்ணி. அதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் கூட இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஆ நம்ம மேல முதல்ல அவங்களுக்கு கான்பிடன்ட் வரணும். அப்பதான் வந்து அவங்க வந்து காட்டுவாங்க. அப்சல்யூட்லி. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த இதை நீங்க மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம அவங்கள்ட்ட அந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அந்த டாக்ஸை நம்ம எப்படி கொண்டு போனோங்கிறத பொறுத்து தான் நீங்க சொல்றதுக்கு ஆன்சர் இருக்கு. இது வந்து இட் வில் வேரி ஃப்ரம் கேஸ் டு கேஸ் பேசிஸ். ஸோ பாலிசி இருக்கு போறதுன்னு சொல்றது வேற, இந்த மாதிரி புது பிளான்லாம் வந்திருக்கேன் சார், இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்றது வேற. அப்படி சொல்லி பாருங்க. இது கேரண்டீடு ரிட்டர்ன் பிளான் சார். முன்னாடிலாம் கேரண்டீடு ரிட்டர்ன் பிளான் எல்ஐசி கொடுத்ததே கிடையாது சார். இப்போ இதெல்லாம் ஆஃபர் பண்றாங்க சார். ஜஸ்ட் சே அமிர்த் பால், ரைட், பீமா ஸ்ரீ, பீமா ரத்னா, இப்படி நம்ம அப்படிதான் நம்ம கொஞ்சம் அப்படி மைண்டை மாற்றணும். தேர் ஆர் சோ மெனி வேஸ். எனிவே, ஸோ அந்த க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்த அவர் சொன்னா அப்படியே ஒத்துன்றக்கூடாது. நம்ம மைல்டு ஆர்குமெண்ட்ல இறங்கணும். ரைட்? சேல்ஸ் சைக்காலஜி எப்போதுமே இந்த ஆள் எப்படா போவான், நம்ம அடுத்த வேலையை எப்படி பார்ப்போம். ஒரு ஷோரூமுக்கு போறீங்க, சும்மா போவீங்க, வாங்க மாட்டீங்க. அவன் சும்மா அப்படியே லைட் போட்டுன்னு அவங்க ஃபுல்லா ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சு ஜம்முன்னு வச்சுன்னு சென்டெல்லாம் அடிச்சு வச்சிருப்போம். அப்படி பார்க்க தோணும் போவீங்க. ஒரு பொருள் வாங்குவோமா பெரிய பெரிய மாலுக்கு போனா? சும்மா போயிட்டு எங்கேயாவது ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இல்லை ஒரு டின்னர் சாப்பிட்டு வருவோம். ரைட்? ஸோ நம்ம மைண்ட் வந்து அடுத்த கடையில தான் இருக்கும். உங்களை எப்படி அவங்க வாங்க வைக்கிறாங்க, பை 1 கெட் 3 அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் புது ஆஃபர் வந்திருக்கு சார், இதெல்லாம் இல்லை, இதுதான். ஸோ இவர் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இவர் எப்படி போவார், இவரை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு இருக்கும். அவரை நீங்க உள்ள கொட்டணும். தட் இஸ் கால்ட் டிரான்சிஷன். அப்படியே மாத்துறது அவர் மைண்ட் செட்டை ஃப்ரம் சஸ்பெக்ட் டு ப்ராஸ்பெக்ட், ப்ராஸ்பெக்ட் டு பாலிசி ஹோல்டரா ஆக்கிறதுக்கு தான் அந்த டிரான்சிஷன். சரி தம்பி, நீ வந்தீங்க சொல்லுங்க என்ன. அப்பதான் சார் நான் அனுப்பிச்ச இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, வச்சுக்கலாம் சொல்லிட்டு, இதுதான் அந்த சோசியல் கான்வர்சேஷன். இதுல ஒரு 5 நிமிஷம் நான் ஜனங்களுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. டோன்ட் திங்க் தட் உங்களை 1 மணி நேரம் உட்காந்து பேச வைப்பாங்கலாம் கிடையாது. ரொம்ப பழகினால் வழிய
புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப பழகி இருந்தா வழியே நீங்க அந்த எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப பழகி ரொம்ப ரொம்ப நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தால் வழிய நான் போன மார்ச்ல ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். 5 லட்சம் ரூபாய் ஜீவன் அட்சய வாங்கிட்டு வந்தேன், ஜீவன் சாந்தி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவரு. சேல்ஸை பத்தி பேசுறது கடைசி 5 நிமிஷம் தான். மிச்ச நேரம் தயிர் வடை காஃபி தான் கிடைச்சது எனக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஐ எம் சீரியஸ்லி டெல்லிங். பழைய கதைகள் இதெல்லாம் பேசி சரி சரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் இந்தாங்க, செக் யார் பேருக்கு எழுதணும், அவ்வளவுதான். 5 நிமிஷம் தான். பிகாஸ் அந்த டயத்துல எனக்கு வந்து ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் டு ஸ்பெண்ட் மச் டைம், பிகாஸ் ரொம்ப இன்டிமேட், இன்டிமசி ரொம்ப க்ளோஸ். நான் அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது. நான் அடுத்த மீட்டிங் போகணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் மீட்டிங்கே கிடையாது. இவர்கிட்ட செக்கை வாங்குறத விட எனக்கு என்ன மீட்டிங்கு? உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் வந்தேன். அவர் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, லெட் மீ திங்க் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான் சொன்னார். யாரோ ஒருத்தர் 6 கோடி ரூபா கல்கட்டாவில் போட்டாங்க, சிங்கிள் ஆள். பவர் ஆஃப் ஆனிட்டி, ஆனிட்டி ரேட்ஸ் மே கம் டவுன் ஃப்ரம் April 1 அப்படின்னு சும்மா போட்டேன். சரி வாங்க ராஜகோபால், எப்போ வரீங்க? அடுத்த கேள்வி. மெசேஜ் தான் எல்லாமே, பேச்சே கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆள் அனுப்புனாரு. இப் ஓகே, உங்களுக்கு ஓகேனா ஐ கேன் கம் சார். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், இட் இஸ் லாங் ஓவர் டியூ, ஐ வுட் லவ் டு மீட் யூங்கிறார். இதெல்லாம் உங்கள்கிட்ட இது பண்றதுக்கு வேண்டி இல்லை, ஐ காட் வாட்ஸ்அப் மெசேஜ். அப்படி சொன்னது போனேன், க்ளோஸ் ஆச்சு. எனக்கு அந்த 5 லட்ச ரூபா கிடைத்து எனக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நினைக்கிறேன், நான் வெற்றியா நினைக்கிறேன். அந்த மார்ச் க்ளோசிங் 50 லட்சம் 1 கோடி வந்தாலும் சக்ஸஸ் தான். எனக்கு அந்த சமயத்தில் அவர் 5 லட்ச ரூபா நான் சொன்னதுனால மார்ச்சில் அவர் போட்டது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ரைட்டா? இப்போ டெக்னிக்கல் கான்வர்சேஷன். டெக்னிக்கல் கான்வர்சேஷன் என்ன? சோஷியல் கான்வர்சேஷன் முடிஞ்சாச்சு. டெக்னிக்கல் கான்வர்சேஷன், எதுக்கு எல்ஐசியில் போய் பண்ணணும்? நான் எதுக்குப்பா எல்ஐசியில் பாலிசி வாங்கணும்? இதெல்லாம் நம்ம சொல்ல தெரியணும். எல்ஐசியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ போட்டிருக்கிற பாயிண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். ஏயுஎம்னா அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட எத்தனை பேர் பாலிசி போட்டிருக்காங்க? ஒருத்தர் 10 கோடி போட்டிருக்காங்க, ஒருத்தர் 5 கோடி போட்டிருக்காங்க. அதனோட டோட்டல் நமக்கு தெரியுமா? எங்கிட்ட இத்தனை சம்மஷூடு பேர் போட்டிருக்காங்கன்னா தட் இஸ் கால்டு அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு அசெட் தானே அது. அவர் இறந்து போனால் 10 லட்ச ரூபா கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த ஃபேமிலிக்கு அது ஒரு அசெட் தானே. நமக்கு அந்த ஏயுஎம் தானே அது, அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு 100 பேர்ட்ட டோட்டல் சம்மஷூட் நம்மளால சொல்ல தெரியுமா? நம்ம எல்லாரும் ப்ரீமியம் ஃபோக்கஸ் இவ்வளவுதான் சொல்றோமே தவிர, மனசை தொட்டு சொல்லுங்க, இன்னைய டேட்டுக்கு எனக்கு இத்தனை சம்மஷூட் பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்காங்க நம்மளால சொல்ல முடியுமா? அன்லஸ் யூ மெயின்டைன் ப்ராப்பர் டேட்டா. அப்போ அதை வச்சிருக்கணும் அந்த லிஸ்ட்டை அட்லீஸ்ட். இதுதான் சார் என்னோட இது. இவ்வளவு கிளையண்டல் பேஸ். அது 50 கிளையண்டா இருக்கட்டும், 100 கிளையண்டா இருக்கட்டும், 400 கிளையண்டா இருக்கட்டும், 1000 கிளையண்டா இருக்கட்டும், 350 கோடி என்னோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்லி இன் எல்ஐசி. ஹியர் வென் ஐ எம் சேயிங் ஏயுஎம், இட் இஸ் நாட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட். இங்க மியூச்சுவல் ஃபண்டை பத்தி கிளாஸ் கிடையாது. ஸோ எல்ஐசினோட அசெட் மேனேஜ்மெண்ட் என்ன, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்ன, ஃபண்டு வேல்யூ என்ன, லைஃப் ஃபண்ட் என்னன்னு சொல்ல தெரியும். இதெல்லாம் எல்ஐசியை பத்தி நம்ம பேசணும். அங்க போயிட்டு பிரைவேட் கம்பெனியை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. அது என்னன்னாலும் பண்ணிட்டு போறாங்க. அது தெரியாது சார், அவங்க ப்ராடக்ட்டை பத்தி எனக்கு கவலைப்பட தேவையில்லை. ஐ கேன் டாக் ஆன் மை ப்ராடக்ட் ஸ்ட்ரென்த்தை பத்தி என்னால் சொல்ல முடியும் சார். உங்களுக்கு இது இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இல்லை அவர் இது கொடுத்துருக்காரு அது கொடுத்துருக்காரு, அதை கொடுங்க சார், வேணா பார்க்குறேன். பட் எனக்கு அவர் ப்ராடக்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். எங்களோடது ஆல்வேஸ் பெஸ்ட் சார். உங்களுக்கு எது நீங்க இன் வாட் வே யூ ஆர் ஃபீலிங் இட் இஸ் ஒஸ்ட், அவங்களோட பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். தென் ஐ வில் டெல் யூ. அப்பதான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேச தெரியணும். அப்போ என்னெல்லாம் தெரியணும்? இது வந்து FY24க்கு உண்டான டேட்டா. இந்த டேட்டா நம்ம கைக்குள்ள இருக்கா? எல்ஐசியை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாப்பா, எல்ஐசியை பத்தி சொல்லுப்பான்னு சொன்னா எத்தனை பேர் எல்ஐசி கேள்விப்பட்டிருக்காங்க? எல்ஐசியோட ஸ்ட்ரென்த்தை சொல்ல தெரியுமா? இதை சொல்ல தெரியணும். 245 பிரைவேட் நேஷனலைஸ் ஆச்சு. லைட்டா லேப்டாப்ல அவங்க லேப்டாப்ல காமிக்க தெரியணும். ப்ரிப்பேர்டா போனோம். வாயில பேசினாலும் ஓகே தான், பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியணும். ரைட்டா? இது எல்லாமே ஆத்தென்டிகேட்டட் எல்ஐசியினோடு மெட்டீரியல். நான் ஒன்றும் தப்பா சொல்லலை, எங்கனாலும் செக் பண்ணிக்கலாம் நீங்க. ரைட்டா? எதுக்கு நான் எல்ஐசியில பாலிசி வாங்கணும்னு கேட்டா இதை காமிக்கணும். மார்க்கெட் ஷேரை சொல்லணும், டோட்டல் ஏஜென்ட்ஸ் ஃபோர்ஸை சொல்லணும், நம்பர் ஆஃப் பாலிசி சோல்டு. இது கடந்த வருடம் FY25ல, இது கடந்த வருடம். லைஃப் ஃபண்ட் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 44.41 lakh crores. பிரீமியம் கலெக்டட், ஓவரால் பிரீமியம் கலெக்டட் 58,000 crores. மெச்சூரிட்டி கிளைம் செட்டில்மெண்ட்
இதெல்லாம் அவார்ட்ஸ். நீங்க வாங்கின அவார்ட்ஸை கூட காமிக்கலாம். ரைட்டா? எல்ஐசி இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே அவைலபிள் இன் வெப்சைட். நான் ஒன்றும் புதுசாலாம் காமிக்கல. யாரே நம்மளை வந்து எல்ஐசி என்ன பெருசா சொல்றீங்க, என்ன பெருசா எல்ஐசி சாதிச்சுட்டாங்க கேட்டா இதை சொல்ல தெரியணும். ஒன்லி வென் இட் இஸ் நீடட், இல்லாட்டா விட்டுருங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? பட் எங்கேயாவது நம்ம இந்த அளவுக்கு அவங்களால பிரைவேட் இன்சூரன்ஸ் காமிக்க முடியுமா சார் அப்படின்னு நீங்க சொல்லணும். ரைட்? இப்போ எமோஷனல் ரெண்டு முடிஞ்சு போச்சா? சோஷியல் டெக்னிக்கல் முடிஞ்சிடு. எமோஷனல் கான்வர்சேஷன் இங்கே தான் மெயின் மேட்டர் இருக்கு. ரைட்? நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நான் காம்ப்ரமைசிங் நீட்ஸ், இந்த நாலுமே வேண்டான்னு சொல்ல முடியாது. நான் காமிக்க போறது ஃபேமிலி லைஃப் ஸ்டைல், பேசிக் ஸ்டாண்டர்ட். ஒரு பேண்ட் சட்டை போட்டுக்கணும், சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், இருக்க இடம் வேணும். ரைட்டா? ஒன்றும் இல்லாட்ட ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன மொஃபட் வேணும். ரைட்? பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும். பொண்ணு பசங்க கல்யாணம் பண்றதுக்கு பணம் வேணும். நம்ம எல்லாம் முடிஞ்சு அக்கடான வேலையெல்லாம் முடிச்சுட்டு 60 வயசுல ரிட்டையர் ஆகிட்டு நமக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும். இந்த 4 இல்லாம யாராவது இருக்க முடியுமா சார்? இதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? இங்கதான் நீங்க ஆரம்பிக்கணும். சார் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கா? இதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கா? ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர். ரைட்? சிலவங்க சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கே இங்க வழியில எல்ஐசி கேட்க வந்துட்டு அப்படிம்பாங்க. ரைட்டு சார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்போ நீங்க இல்லாதப்போ உங்க ஃபேமிலிக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கணும்ல சார். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன், ஒரு சொல்யூஷன் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க இருக்கணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசை, பட் நீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். சரி, ஏதாவது பசங்களை எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறோமா? பெரிய பெரிய ஸ்கூலு கான்வென்ட்ல தான் நம்ம பார்க்குறோம். கடன் வாங்கியாத ஃபீஸை கட்டுறோம். கரெக்ட்? பசங்க வேலைக்கு போனா அப்புறம் ஜாப் கேரியர், மேரேஜ், ஹோம், விஆர்எஸ் சிலவங்க வராங்க. சிஆர்எஸ்ல என்ன தெரியுமா? கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். ரிட்டையர்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்தாச்சுன்னா அடுத்தது ப்ரொவிஷன் என்ன? அந்த பணத்தை எங்க போடுறது? இதுதான் நான் காம்ப்ரமைசிங் நீட்ஸ். இந்த 4 நான் காம்ப்ரமைஸ் நிறைய பேர் விசிட்டிங் கார்டு இதை பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தது இது. உங்க விசிட்டிங் கார்டு பின்னாடி இந்த 4 நான் காம்ப்ரமைசிங் நீட்ஸ் இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கா சார்? இதை போட்டு பாருங்க, அவனை திங்க் பண்ண வைக்க உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் வேணா உங்க ஃப்ரண்ட் பேஜில் வேணா உங்க போட்டோவோ உங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கலாம். ரிவர்ஸ் சைடில் விசிட்டிங் கார்டில் இது இருக்கணும். 4 நான் காம்ப்ரமைசிங் நீட்ஸ், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு போடுங்க. ஐ எம் டெல்லிங் யூ, 110 பேர் உங்களை கூப்பிடுவாங்க. ப்ரொவைடட் யூ எக்ஸ்சேஞ்ச் த கார்டு. கார்டை நாம பிரிண்ட் பண்ணி நம்மளே வச்சுக்கூடாதுல்ல. கோட் ஆஃப் எத்திக்ஸ், எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. எந்த தொழிலுக்குமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு சார். அது சரியா இல்லாம நம்ம பண்ணினோம்னா வி ஆர் நாட் எ குட் ஏஜென்ட். கிளையண்ட் நீட்ஸை புரிஞ்சுட்டு தான் பண்ணணும். அவருக்கு நான் அதான் சொன்னேன், ஃபினான்ஷியல் நீடு அதை பார்க்கணும். கம்ப்ளையன்ஸ், நம்மலாம் ஏஜென்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றோம். கரெக்டா? அதை வந்து எந்த ஒரு இதுக்கும் நம்ம அதை டீவியேட் பண்ணவே கூடாது. ஏஜென்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம சைன் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ளிகேஷன்ல ரெக்ரூட் பண்றப்ப நீங்க படிச்சு பார்க்கறது இல்லையா இருக்கும், பட் அதுதானே உண்மை. இந்த இதை அமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்பிட்டண்டா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும், சவுண்ட் நாலேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் மேல மேல கிளப்புக்கு போக முடியும். டிரான்ஸ்பரன்சி, கிளீனா இருக்கணும். எந்த ஒரு தகவலும் தவறான தகவல் சொல்லக்கூடாது. ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க சொல்லணும். இவ்வளவு கொடுப்பா அவ்வளவு கொடுப்பா நீங்க கமிட் பண்ண முடியாது. கேன் யூ ஷோ மீன்னு சிலவங்க கேட்கறாங்க. பாலிசி டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ எந்த ஒரு டேட்டாவும் அவர் சொன்னதை மறைக்காம எழுதணும். தட் இஸ் கால்ட் அபரிமா ஃபைட்ஸ். நம்ம நிறைய அண்டர் ரைட்டிங் இதெல்லாம் பேசியிருக்கோம். ரைட்? அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், இது கோட் ஆஃப் எத்திக்ஸ். சேல்ஸ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த ஆட்டை விட்டா போறோம்ப்பா, நான் பார்த்து பாப்பா. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் சார், மார்ச்சில் அவர்கிட்ட 3 பிளான் காமிச்சேன். ஸ்மார்ட் பென்ஷன், அக்ஷய், சாந்தி.
நான் இங்க சொல்றது எல்லாமே டெஸ்டமெண்ட் பை மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், மை ஓன் இது. இங்க ஒன்றும் உங்கள்கிட்ட வந்து அப்ளாஸ் வாங்குறதுக்கோ கைத்தட்டு வாங்குறதுக்கோ நான் சொல்லல. 3 அனுப்பிச்சேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜகோபால் சார். உங்களுக்கு கம்பேரிசன் அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா? உனக்கு எது எனக்கு பெஸ்ட்டுன்னு தொடர்ந்து நீ அதை போடுன்ட்டு. வேற ஒண்ணுமே கேட்கல சார். பையன் ஃபார்ம் அனுப்பிச்சேன். அடுத்த 1 ஹவர்ல ஐ காட் a செக் ஃபார் 5 lakhs ஃபார் ஜீவன் அக்ஷய். என்னை பத்தி உனக்கு தெரியும், என் ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியும். வாட் எவர் யூ ஃபீல் குட் ஃபார் மீ யூ ரெக்கமெண்ட், ஐ வில் கிவ் a செக். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படியும் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்போ அப்போ ஆனஸ்டி இன்டெகிரிட்டி இல்லாமல் அது பண்ணுவாங்களா சார்? சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண முடியுமா? ஃபுல் டிஸ்க்ளோஷர். கிளையண்ட்டினோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான். மிஸ் செல்லிங் இருக்கக்கூடாது, மிஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது. ப்ராடக்ட்ல சொல்லாத நம்ம சொல்லக்கூடாது. ப்ராடக்ட் என்ன சொல்றதோ அதைத்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து எல்ஐசிக்கு ரெப்ரசன்ட் பண்றோம். வி ஆர் த பிஆர்ஓ ஆஃப் எல்ஐசி, ரைட்? ஃபேர் காம்படிஷன். கடைசி லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் இன் தமிழ். ஸோ அதனால ஆனஸ்டா பிஸ்னஸ் பண்ண தெரிய வேண்டும். அன்லாஃபுல் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் வித் அன் எய்ம் டு கெயின் அண்ட் அன்ஃபேர் அட்வான்டேஜ். ஒரு ஏஜென்ட் போய் பார்த்துட்டு வந்தா அங்க போயிட்டு நம்ம போயிட்டு நான் அதை பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஏன்னா அவனும் நம்மளோட சக ஏஜென்ட் தான். அது அங்க அங்க நுழையக்கூடாது, ரைட்டா? இப்ப செல்வம் சார் பார்த்த பார்ட்டியை போய் நான் போய் பார்த்துட்டு அவருக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவர் உங்களுக்கு தப்பான ப்ராடக்ட் சொல்லியிருக்காரு, இதுதான் கரெக்டான ப்ராடக்ட் நான் போய் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? செல்வம் சாருக்கு தெரிஞ்சவரை எனக்கும் ஃப்ரெண்டாவே இருப்பார் வச்சுக்கோங்களேன். இப்போ தானப்பா செல்வம் வந்து பார்த்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னா, இஸ் இட் ரைட்? எஸ் சார், நல்ல ஆள் சார், நல்லா பண்ணுங்க சார். இட்ஸ் எ வெரி குட் ப்ரொஃபஷனல் லீடர் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை ஏதாவது வேணா எனக்கு எங்கிட்ட சொல்லுங்க சார். சொல்லுங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறோம் நம்ம. இப்படிதான் சார் இருக்கணும். ஒருத்தன் பிசினஸ் ஒருத்தன் தட்டக்கூடாது இல்லையா? ரைட்? இது கொஞ்சம் குயிக்கா போயிடுவேன். எப்போதுமே வீட்டில் நம்ம ஹாப்பியா இருந்தா வெளியில ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அதை வச்சுட்டு அப்படியே மனசுல வச்சுட்டு போனா அங்க வேலைக்கு ஆகாது. யாரையுமே சந்தேகப்படக்கூடாது, இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, ரைட்டா? மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்ல, புவர் ஆட்டிடியூட்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்னால தான் நம்ம என்னத்தையா உளறிட்டு தான் நம்ம மாட்டிக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல, ரைட்டா? யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுக்கே ப்ராஸ்பெக்ட் வீட்டுக்கே போறீங்க, இல்லை நீங்களே ஒரு ஆஃபீஸ் ரன் பண்றீங்க, உங்க ஸ்டாஃபுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது ஆச்சுன்னா நாளைக்கு மறுநாள் காலமே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நொண்டி கிண்டி வந்தாங்கன்னா என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்க தெரியணும். உங்க பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க, அவங்க ப்ரோக்ரஸ் என்ன, இதெல்லாம் these are all small things which you can ask in prospect also. ஓகே, இது நாட் பர்டிகுலரா ஏஜென்ட்டுக்கு உண்டானது கிடையாது. இப்போ நான் சொல்றது 15 பாயிண்ட். இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும் எப்போதுமே. ஒருத்தர் பண்ண ஆப் அப்படியே வந்து அது காமிக்கிறது நமக்கு இதுல. நம்ம எப்படி பண்றோம் அந்த ஆப்பை வச்சு நம்மளாக ஒரு எக்ஸல் இருக்கு, வேர்டு இருக்கு, ஒரு டிஃபரெண்டா கொஞ்சம் நம்ம பண்ணுங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்போதுமே பிஆர்ஓ ரோல் தான், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். வி ஆர் ரெப்ரசென்டிங் எல்ஐசி. ஸோ அதனால கரெக்டான வழியில எல்லா வேல்யூஸ் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? கூடியமான மட்டும் மிஸ்டர் சொல்ல பேசி தெரிஞ்சுக்கணும். அவங்க பேரை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப பெரிய ஆளா இருந்தா சார்னு அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, மேடம்னு யூஸ் பண்ணுங்க. அடிக்கடி எந்த அளவுக்கு நீங்க சார் சார்னு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க யூ வில் பி என்ன சொல்றது, அவர் மனசுல இடம் பிடிச்சிருவீங்க. சிலவங்களுக்கு பர்சனல் டச் பிடிக்கும். இல்ல மிஸ்டர் ரமேஷ், இல்ல மிஸ்டர் ரமேஷ் அடிக்கடி சொல்லணும். நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நீங்க வாடா போடான்னு பேசலாம், பேரை சொல்லி இல்ல கணேஷ், இல்ல கணேஷ் அப்படி பேசணும். சில லேடிஸ்ட பேர் சொல்லி கூப்பிட்டா பிடிக்காது, கரெக்டா? இல்ல மேடம் தான் சொல்லணும், ரைட்? புரிஞ்சா உங்களுக்கு? அன்லஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வழியா அங்க போய் வாடி போடி நம்ம பேச முடியுமா லேடிஸ்ட? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சிலவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, நம்ம இது பண்ணாலும் நம்ம சொல்றது கரெக்டா இருக்கும், அவர் சொல்றது தப்பா இருக்கும். அத சரி சார், ஐ மே பி ராங், பட் பாக்குறேன் சார், பட் நீங்க சொல்றது கரெக்டான்னு தெரியல எனக்கு, நான் பாக்குறேன், அப்படி சொல்லி பார்க்கணும். சண்டை போட முடியாது. நீங்க சண்டை போனா யூ வில் பி த லூசர். ஹேண்டில் பண்ண தெரியணும் சிச்சுவேஷனை. அவர் அப்படிதான் பேசுவார், ரைட்டா? கேர்ஃபுல் லிசனிங். நிறைய இடங்கள்ல நம்ம கேட்கறதே கிடையாது. பேசுறதை கேட்காம அடுத்தவங்க சொல்றதை புரிஞ்சுக்காமயே நிறைய பிரச்சனைகள் வருது, வீட்லயே ஆட்டும் வெளியிலே ஆட்டும், ரைட்டா? இதை அவாய்ட் பண்ணணும். ஃபேஸ் டு ஃபேஸ் கூடிய மாட்டும் எங்கெல்லாம் முக்கியமோ
மீட் பண்ணணும். ஜப்பான்ல அப்படின்னா தான் முன்னேறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது, நீங்க பாலிசி அவர் ஏதோ ஒன்று சொன்னாரு, நீங்க ஏதோ நாமினி தப்பா போட்டீங்க, அவர் ஏதோ கோவப்படுறாரு, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு, நேரா போய் பார்த்துடணும். ஏன்னா இல்லாட்டா ஃப்ரீ லுக் பீரியட்ல க்ளோஸ் பண்ணிடுவார். நான் ஒன்று சொன்னேன், நீ ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்லி. புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் தான் முக்கியம். லீடரா இருக்கணும். அதுக்கு வேண்டி ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் நாட் ஃபார் ஏஜென்ட்டுக்கு மட்டுமே இல்லை. ஜென்ரலா நீங்க ஒரு 20 பேர் 30 பேர், அப்கோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே சிஎல்ஐ ஆல்சோ, ஐ எம் ஆல்சோ சிஎல்ஐ இல்லையா? நம்ம ஸ்டாஃப் வச்சிருப்போம், ஏஜென்ட்ஸ் வச்சிருப்போம், எல்லாத்தையும் நல்லா பிஹேவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஆர்கியூ பண்ணக்கூடாது. எப்போதும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இரிட்டேட் பண்ணக்கூடாது. இவனோ பிரெயினி பிரில்லியண்டா இவன் தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு திங்கிங்கை நம்ம வளர்க்கக்கூடாது. ரைட்டா? எல்லாரும் நம்மள மாதிரி பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. ரைட்? பேலன்ஸ்டா இருக்கணும். 5 பேர்ல ஒன்று போல இருக்கா, நம்மள மாதிரி பர்ஃபெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பர்ஃபெக்டா நம்ம பார்க்கணும். ரைட்டா? அவருக்கு ஒன்றும் தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் எல்லாம் மனசுல எல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. அவரோட அப்பியரன்ஸை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ரைட்டா? அவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பாரு. அவரோட குவாலிஃபிகேஷன் கூட உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் சம்டைம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் இதை சொன்னார்னா நமக்கு தான் அங்க இதா இருக்கும். கர்டிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதான் முதலே சொன்னேன். தேங்க்ஸ்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் வில் கம். எனி மேட்டருக்கு தேங்க்ஸ் யூ ஷுட் சே. இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி மெசேஜ் போனோம். ஐ ஆம் சென்டிங். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க. ஐ ஆம் சென்டிங். எனக்கு பிசினஸ் கிடைச்சதோ கிடைக்கலையோ அது வேற விஷயம். இந்த மாதிரி அனுப்புங்க. தமிழ்ல அனுப்புங்க, தப்பு கிடையாது. நான் இங்கிலீஷ்ல அனுப்புறேன், அவ்வளவுதான். தமிழ்ல அனுப்புங்க. யாருக்கு எப்படி வருமோ. அவங்க வாட்ஸ்அப் மேல 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் சரி, ஒரு நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க. உடனே இதெல்லாம் தான் அடுத்தது. எல்ஐசினா உங்களை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. சும்மா செக்கை வாங்கினது, மீட்டிங் செக் கிடைச்சதோ கிடைக்கலையோ, க்ளோஸ் பண்ணோமோ இல்லையோ, ரைட்டா, வேற இலஸ்ட்ரேஷன் கேட்டிருப்பாரு, அதுக்கு தான் 2வது பாக்ஸ். 3வது பாக்ஸ் பாலிசி கம்ப்ளீட் ஆனவொன்னு போடுற வேண்டிய மெசேஜ். இட் நீ நாட் பி இன் இங்கிலீஷ். உங்க லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்ல எழுதி அனுப்பலாம். நத்திங் ராங். எந்த வேலையுமே நம்ம எவ்வளவு நேரம் பார்க்கின்சன் லா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? நம்ம 1 மணி நேரத்துல முடிக்கணும், 1 மணி நேரத்துல முடிக்கலாம். அதான் 365 நாள்ல பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல வந்து என்ன சொல்றது, ஏர்லி பேர்ட் சொல்றாங்களா, அதில் பண்ணாலும் பண்ணலாம். கடைசி 15 நாள்ல பிசினஸ் பண்ணி கிளப்பை ரிட்டர்ன் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம கையில தான் இருக்கு. ரைட்? பட் எப்போதுமே எல்லா திங்ஸும் நமக்கு ஃபேவரபிளா இருக்காது. ரைட்டா? வீட்டில் வந்து ஒரு வீடை க்ளீன் பண்றோம் வைக்கிறோம்னு நினைக்கிறோம். காலையில ஒரு ஓப்பன் பண்ணா ராத்திரி வரைக்கும் கூட க்ளீன் பண்ணலாம். ரைட்டா? 1 மணி நேரத்துல முடிக்கலாம். பரீட்சைக்கு 15 நாள் லீவ் விடுவாங்க. 14 நாள் வரைக்கும் படிக்க மாட்டாங்க பசங்க. 15வது நாள் நெக்ஸ்ட் டேக்கு முன்னாடி படிப்பாங்க. ஆனா பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 15 நாள் லீவ் விடுறது 15 நாள்ல படிக்கணுங்கிறதுக்கு. ரைட்டா? இதெல்லாம் தான். சரி, போஸ்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணணும்? குயிக்கா முடிச்சிடலாம். இதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி உங்க பாலிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார், ப்ளீஸ் கோ த்ரூ த டாக்குமெண்ட், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. இதெல்லாம் ஒரு சில கோட்ஸ். தமிழ் தப்பா இருந்தா தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. ஓகே, என்ன குறை சொல்லாதீங்க. ஸோ எதையாவது தொடங்கினா தான் பெரிய மனிதராக ஆக வேண்டும். எந்த ஒரு நாளையும் வீணாக்க வேண்டாம். நம்மளே சக்சஸ்ஃபுல்லா நம்ம நினைக்காம வேற யார் நினைப்பாங்க? களத்துல நம்ம தான் இறங்கணும் இல்லையா? இதான் நான் சொன்னேன். ப்ராடக்ட் நம்ம என்ன பொருள் விற்கிறோமோ அதுல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட்? இதை நான் சொல்ல தேவையில்லை இல்லையா? அப்ப நம்ம நல்ல பொருளை விற்கிறோம், ஃபைனான்சியல் சொல்யூஷன் கொடுக்குறோம். இதுல என்ன வைக்க வேண்டியிருக்கு? நம்ம முதல்ல நம்பணும், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, யூலிப் நல்லா இல்லை, அதை போய் அவன் விற்பாயா, ஆனிட்டியில் இவன் ரேட்டே கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சா நம்ம எப்படி விற்போம்? மாற்றி மாற்றி நமக்கு தெரிஞ்ச மணி பேக்கு என்டோம் பண்ணி வித்துன்னு இருப்போம், அவ்வளோதான். அப்போ எல்ஐசியில் 32 ப்ராடக்ட் இருக்கு. எல்லாத்திலையும் நம்ம வந்து தொழில் சார்ந்த விதமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்கலாம் உடனே எல்லாமே உடனே கிடைச்சாது. ஓவர் நைட்டில் அப்படியே வந்து விழுந்துடாது இல்லையா? லிஃப்ட் கிடையாது, படிக்கட்டு தான் வெற்றிக்கு. 1 by 1 தான் போக முடியும். ஸ்ட்ரெயிட்டா சேர்மன்ஸ் கிளப் போக முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் யூ ஷுட் டூ ஃபார் 4 years. அதுவும் 4 years ஒர்க் பண்ணணும். கரெக்டா?
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். எல்லா பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ் சைக்கிள்னா என்ன தெரியும். சேல்ஸ் சைக்கிள்னா என்ன? பிகினிங் ஃப்ரம் தி ப்ராஸ்பெக்டிங் டில் க்ளோசிங். எப்படி கொண்டு வரது? ப்ராஸ்பெக்டிங், ப்ரெசென்டிங், சஃபிஷியன்ட் நாலேஜ் இன் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். சில காம்படிஷன் ப்ராடக்ட்லாம் வந்தால் புரிஞ்சுக்கணும், இது பண்ணிக்கணும். நிறையவே நம்ம குரூப்பில் வந்து ஏதாவது யாரோ ஒருத்தர் போட்ட காம்படிஷன் ப்ராடக்ட்டை பற்றி தேவையில்லாமல் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ ஒரு வீடியோ எவரோ எடுத்து அவன் ப்ரமோட் பண்ணுறான், நம்ம அதை பற்றி பேசின்னு இருக்கோம். நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம். நான் பார்த்தேன், ஐ டென்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். அவன் ப்ராடக்ட்டை ஃபேஸ்புக்கில் யாரோ போட்டிருக்காங்க, அதை நீங்கள் யாரோ போட்டு இது என்ன ப்ராடக்ட் நம்ம மண்டே உடச்சுட்டு இருக்கோம். தேவையா இது? அவசியமே கிடையாது. பப்ளிசிட்டிக்கு போடுறான், ஒரு ஏஜென்ட் போட்டிருக்கான். இது என்ன நம்பர் தெரியுமா யாருக்காவது? ஐ எம் கிவிங் யூ 1 minute டைம். இது என்ன நம்பர்? சார் சொல்றவங்களுக்கு 100 ரூபா வழங்கப்படும். சார் எல்ஐசி கஸ்டமர் கேர் மிஸ்டு கால் கொடுக்கறது வாட்ஸ்அப். மிஸ்டு கால் எதுக்கு கொடுக்கறது? சார் பாலிசி சர்வீஸ்க்கு வாட்ஸ்அப்ல. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க ஹைன்னு கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு மெனு வரும். 11 விதமான சர்வீஸ் இதில் இருக்கு. நான் ஒரு தடவை யூலிப் ஸ்டேட்மெண்ட்டே டவுன்லோட் பண்ணிருக்கேன். டிட் யூ நோ தட்? பட் உங்களோட ரெஜிஸ்டர்டு நம்பர்லேருந்து கொடுக்கணும். ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் முதல்ல நம்ம பாலிசிக்கு நம்மள்ட்ட எத்தனை பாலிசி இருக்கும், நம்ம முதல்ல அதை ட்ரை பண்ணாம அதை வந்து வந்து அது சரியில்லை இது சரியில்லை நம்ம சொல்லக்கூடாது. வெல் டன், உங்களுக்கு 100 ரூபா வழங்கப்படும் ஆஃப்டர் தி செஷன். ஸோ வாட் டு டூ வாட் நாட் டு டூங்கிறது தெரியணும், சர்வே பண்ணணும். இதெல்லாம் ஜென்ரல் இதுதான். வி டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மச் ஆன் த டைம். சோஷியல் மீடியா அட்வர்டைஸ் பண்ணலாம். எல்ஐசிக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது, அது பிரகாரம் தான் நீங்கள் பண்ணணும். எதுவுமே மாற்றக்கூடாது. நான் இங்கே சொல்லித்தரேன்னா இதெல்லாம் எல்ஐசிக்கு உண்டான கைட்லைன்ஸ். நானாக எதுவும் சொல்லலை. மிஸ் செல்லிங் கூடாது, இதெல்லாம் நம்ம பேசினதில்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இதுதான், பி கர்டியஸ், பி கிரேட்ஃபுல் டு யுவர் பாலிசி ஹோல்டர்ஸ். இப்போ பாருங்க, டெஸ்டமெண்ட் இயர் ரெண்டு முடிஞ்சவொன்னா ஒரு முக்கியமானவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சேன். ஒரு 4-5 பேர்ட்ட எனக்கு ரிப்ளை வந்தது. வாட் டிட் யூ சே? Big thank you, sir. I profusely thank you and your family for your unwavering support and encouragement, which made me to close the financial year 25 successfully. I am grateful to you forever, assuring you of my best services always. Regards. God is graceful. We made a small contribution of just 5 lakhs. அப்படின்னு ரிப்ளை வருது அவர்கிட்ட. I am grateful to you forever. நீங்க போய் சொல்லுவீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டை நான் காமிக்கிறேன். அடுத்த மெசேஜ் பாருங்க. Welcome, sir. Thanks to you too for suggesting the appropriate plan for my family's future. இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சேன். No big words. Thanks a lot. Thanks for guiding me in the right direction. 35 லட்சம் ரூபா ஜீவன் சாந்தி போட்டாரு போன ஃபினான்ஷியல் இயர்ல. அவர் போட்டிருக்காரு பதில். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த நியூ ஃபினான்ஷியல் இயர். இதெல்லாம் கஸ்டமர்ஸ் எனக்கு விஷ் வருது. இவர் ஒய்ஃப் பேர்ல 42,000 ரூபா தான் நான் சிங்கிள் பிரீமியம். ஷூர் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ். ஒருத்தருக்கு ஆனுட்டி சர்டிஃபிகேட் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சு இமெயில் அனுப்ப சொன்னேன் பிஎன்ஜிஎஸ்க்கு. அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கேருந்து பிஎன்ஜிஎஸ்லேருந்து வந்துடுது அப்டேட்டட் அரியர்ஸ் வில் பி பெய்டு. பார்த்தீங்களா மெயில்? பார்த்தீங்களா? பெண்டிங் டியூஸ் வில் பி கிரெடிட்டட் ஆன் 16th April. எனக்கு மெயில் ரிப்ளை வந்திருக்கு. ஃபினாமினல் சப்போர்ட் சார், தேங்க்யூ வெரி மச். வாட் எல்ஸ் நீட்? தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஷூர் ஓரளவுக்கு நீங்களாம் பெனிஃபிட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனதர் 10 நிமிஷம் ஷார்ப் 9:15 வி ஷுட் க்ளோஸ். இதில் ஒன்றும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இல்லை, ஃபீட்பேக் தான் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் நாட் எ டெக்னிக்கல் செஷன். தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சக்ஸஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட நீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்படினாலும் ஓகே, எப்படி நீங்க எடுத்துன்னு போறீங்க. ரைட் சார், சோமநாதன் பேசுறேன் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப பிரமாதம். ஃபர்ஸ்ட் டே இந்த ஃபைனான்சியல் இயர்ல நீங்க அருமையா கிளாஸ் எடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வெல்கம் பண்றேன். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு குரூப், நல்ல ஒரு லீடர்ஸை செலக்ட் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து இந்த லீட் பண்றீங்க. வெரி வெரி நைஸ் சார், அருமை. இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க
அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், மேல இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு யாரோ ஒரு ஏஜென்ட் வந்து பிசினஸ் வாங்கிட்டு போயிடுறாரு அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, நாமளே நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்ல நாமளே ஏஜென்ட் ரொம்ப பேருக்கு நம்ம சொல்லிக்கிறது இல்ல. அப்சல்யூட்லி, அதான் நான் சொல்ல வந்தேன். தட் இஸ் அ மிஸ்டேக். நாமளே ஒரு ஏஜென்ட்னு சொல்லிக்கிறது இல்லாதனால வேற பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல வந்து பிசினஸ் வாங்கிட்டு போறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையா, நம்ம ஒரு ஏஜென்ட்ன்றதை அங்க அறிமுகப்படுத்திக்கணும் அந்த இல்லைங்களா? பிளாக்ல அந்த எல்லா பிளாட் ஓனர்ஸ்டையும் அட்லீஸ்ட் நம்ம எதப்பமாவது ஒரு தடவை கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கணும். கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்கிறாருன்றது அந்த அபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சா கூட போறோம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீட் இருக்கும்போது நம்மள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் செய்யணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்புறமா சார், இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நம்ம எல்லாம் கேதர் பண்ணலாம் டீட்டெயில் போது நம்முடைய நம்பர்ஸ் மட்டும் போட்டு கேதர் பண்ணுவோம். வேற ஒருத்தர் டீட்டெயில் கேட்டா கூட நம்ம அதுல இல்ல அவங்களோட ரெஜிஸ்டர்டு நம்பர்ல தான் பண்ண முடியும். உங்க பாலிசி ஹோல்டர் நம்பருக்கு நீங்க பண்ண முடியாது. நீங்க கைட் பண்ணலாம் வேணா, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், அதான் ஒரு டவுட் இருந்தது. ஆமாமா, ரெஜிஸ்டர்டு நம்பர் தான் சார் அது, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். இந்த கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. இதே மாதிரி எல்லா கிளாஸும் வகுப்புகளும் அருமையா நடக்கும்னு நான் ரியலி வண்டர்ஃபுல் கிளாஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குயிக்கா எல்லாரும் சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சுக்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அசோன் திருப்பூர். சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரியலா இருந்தது. அதாவது ஒரு சிலர் வந்து மீட்டிங்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்ல அதாவது பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா உங்ககிட்ட நான் வந்து உண்மையிலேயே வந்து நீங்க வந்து பேசுற விதம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எக்ஸலண்ட், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப அது மட்டுமல்லாத இந்த குரூப்ல நிறைய பேர் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கிரியேட்டிவ் மைண்ட்னு சொன்னீங்க. உண்மை, அதாவது கிரியேட்டிவ் எத்தனை தான் வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுத்தாலும் செஞ்சாலும் அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா வந்து கிரியேட்டிவ் மைண்ட் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் வந்து இப்ப நீங்க வந்து இன்னொருத்தர் போஸ்ட் போடுறாங்க, ஏதாவது ஒரு கொட்டேஷன் போட்டு 2-3 பிளானை போட்டு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு நம்ம திருப்பி கேட்கறத விட அதை நான் போய் கண்டுபிடிக்கிறது தெரியணும். அது தெரியாத நீங்க வந்து என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி போய் நீங்க வந்து ஃபர்தரா வந்து கிரியேட்டிவ் மைண்ட் இல்லைன்னா நீங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது. இதையும் தாண்டி இப்ப நீங்க நிறைய விஷயம் நம்ம பேசலாம், அதுக்கு ஒரு டைம் போயிடும். இப்ப நீங்க நிறைய விஷயம் வந்து ஒரு 1.25 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பார்ட்டிகிட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம சார்ந்த நிறுவனம், அதாவது எல்ஐசின்னு வச்சுங்களேன், நம்ம இருக்கக்கூடிய எல்ஐசி எதையோ பேசிட்டு போட்டு எதையோ செய்யிட்டோம், அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும், விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஆனா ஒருபோதும் வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து அவன் தரக்குறைவா பேசினான்னா அந்த இடத்துல நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு வரக்கூடாது. அப்சல்யூட்லி கரெக்ட். இதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும். இதுதான் வந்து நிறைய பேர் அப்ப அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, தவறுதலா சொன்னாங்கன்னா ஆமா சார் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் இறங்கி போனோம்னா அப்ப நம்ம கிட்ட அந்த வீக்னஸ், அப்ப நம்ம தெரியலன்னு அர்த்தம், அதை பேஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். எப்படி நீ சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்தையே உன்னால ஒரு கான்பிடண்டா காப்பாற்ற முடியல, நீ எப்படி இது பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் வந்து கண்காணிச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. சொல்லும் போது நான் வந்து பதில் சொல்வேன், நீ இதைவே வந்து நீ வந்து காப்பாற்ற முடியல, நீ எப்படி வந்து பர்சனலா ஒரு பிசினஸ் நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க சொன்ன எது இன்னைக்கு வந்து அதாவது வருஷத்துல வந்து முதல் கிளாஸ் ரொம்ப 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 சூப்பர். சரிங்களா? இதை வந்து பயன்படுத்தி இப்ப நீங்க வந்து அதாவது சின்ன பிசினஸ், அதாவது நீங்க வந்து 1 கோடி அசோக் சிங்கால யாரோ சொன்னீங்க, அவரு 4 கணக்குல கொடுத்தாரு. ஆனாலும் வந்து எனக்கு வந்து 5 lakhs வந்து வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா நீங்க நினைச்சு அதை வந்து ஒரு அதாவது ஒரு இதா சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மை. சரிங்களா? சின்ன பிசினஸ் பெரிய பிசினஸ் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்ல சின்ன பிசினஸ்க்கு பெரிய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனா பெரிய பிசினஸ்க்கு ஒண்ணுமே இல்லாத வர மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்மளோட இது செயல்பாடு என்னன்னா அந்த எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு இதை விட்ட வேற வேலை என்ன இருக்கு? இதுதான் வேலை நமக்கு. செஷன் வந்து ஆஃப்லைன் செஷனா எடுக்கணும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மோர் இன்டராக்டிவா இருக்கும். பட் லேட்டர் நம்ம பண்ணுவோம். பட் நான் இதுலயுமே ஃபுல்லா கவர் பண்ணல, ஏன்னா ஒரு ஃபோரத்துக்கு வேற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பிகினிங் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர்னால ஐ கவர்ட் திஸ் மச். ஓகே, குட், தேங்க்யூ. சார் வணக்கம். சார் வணக்கம், பழனியிலிருந்து அங்கராஜ். சொல்லுங்க சார். சார் செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்களை பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஒரு பூஸ்டப் பண்ணி
ஒரு படி முன்னே நகர்த்தி எங்களை வச்சிருக்கிறீங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க சொன்ன விஷயங்கள்ல மறந்துடுவோம். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் நிறைய நம்ம மறந்துட்டு அந்த செயல்களை நம்ம அறியாம செஞ்சு இப்ப அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் நம்ம தொழிலை அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போறதுங்கிறதுக்கு நிறைய எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. இதுல இந்த நம்ம குரூப்ல இருக்கிற அனைத்து முகவர்களும் இந்த செஷன் மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு எல்லாரும் எம்டிஆர்டி சிஓடி டிஓடி பண்ணணும். அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும்னு நம்ம பழனியாண்ட வேண்டிக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த வருடத்தை நம்ம குரூப்ல இருக்கிற முகவர்கள் ஒரு சிறப்பான வணிகத்தை செஞ்சு நல்ல ரிசல்ட் கொண்டு வருவாங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து சீனிவாசன் சார். ஹலோ சீனிவாசன் ராஜேந்திரன் பேசுறீங்களா? சீனிவாசன் ராஜேந்திரன் சரி, அட்மிட் பண்ணிக்கோங்க சார். மிஸ்ஸஸ் சுப்புலட்சுமி வள்ளியப்பன் சார். சொல்லுங்க மேடம். சார் சாரி சார், நான் வீடியோல வரல. நோ யூ ப்ராப்ளம். ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் சார். தேங்க்யூ. உங்க மோட்டிவேஷன், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கீன், அதாவது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்க்கும்போது இல்லை கேட்கும் போதும் வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அண்ட் இன்னைக்கு செஷன் நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். ஆக்சுவலா ஒரு டீச்சர் அவங்க குழந்தைக்காக பாலிசி பேசியிருந்தேன் அம்ரித் பால்ல. 6 மந்த் ஆயிடுச்சு. அவர் வந்து நெக்ஸ்ட் மந்த் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இப்போ லாஸ்ட் மார்ச்ல வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்தது. 2 பாலிசி அவருக்கு இது பாலிசி எதுவும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பாலிசி, குழந்தைக்கு ஒரு பாலிசி, ரெண்டும் சேர்த்து. பட் ஆனா நெக் ஆஃப் த மூமெண்ட் திருப்பி ஏதோ டாக்ஸ் ஏதோ ஸ்கூல்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. திருப்பி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா நீங்க பண்ணணும். யூ ஷுட் ஸ்டே இன் டச் வித் ஹிம். ஃபாலோ பண்ணணும். சார் லாஸ்ட் இயர் யூ குட் நாட் டூ தட் சார். ஸ்டில் தீஸ் ஆர் ஆல் த பிளான்ஸ் guaranteed return அமிர்த் பால். பிளான்ஸ் மே நாட் பி லாஸ்ட் ஃபார் லாங். பெட்டர் யூ பிளான் ஃபார் யுவர் சைல்டுன்னு சொல்லி நீங்க அப்படி ஆரம்பிக்கணும். ரைட்டா? எனக்கு ரேட்ஸ்லாம் குறைஞ்சிடுத்து. ஆர்பிஐல ரிப்போ ரேட் குறைஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா 9ஆம் தேதி நடந்த இது மானிட்டரி பாலிசி. இதெல்லாம் தான் சொல்ல அப்டேட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சொல்ல தெரியணும் அட்லீஸ்ட். ஸோ இதனால எல்ஐசி வந்து சில பிளான்ஸை க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது. இட்ஸ் எ கேரண்டீடு ப்ராடக்ட். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜீவன் சாந்தி, ஜீவன் அக்ஷய் அண்ட் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான். யார் சிங்கிள் ப்ரீமியம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட் உண்டு. ஆல்ரெடி மெசேஜஸ்லாம் வந்துன்னு இருக்கு எங்க டிவிஷன்ல, ஃபிளாஷஸ்லாம். ஸோ இதே அப்ளிகபிள் ஃபார் ஆல் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் பிளான்ஸ் ஆல்சோ. அதனால நீங்க அப்படி சொல்லி தான் அதை ரீஓபன் பண்ணணும். அதை விட்டுறக்கூடாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். குட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சீனிவாசன் சார், சார். சார் அருமை. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் நோட் பண்ணியிருக்கேன் சார். ஒவ்வொன்றும் அருமையா இருந்தது. எனக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த விசிட்டிங் கார்டுல பேக் சைட்ல அந்த 4 இது சொல்லியிருந்தீங்க சார், அது மட்டும் வாய்ப்பு இருந்தா நம்ம குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், அதை அப்படியே நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். அது பண்ணுங்க. அது ஓகே சார். ஓகே சார். நீங்க 4 lakhs பிரீமியம் வாங்குறதா சொன்னீங்க. ஸோ நாமளும் அந்த இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் சார். கஸ்டமர் பார்த்துட்டு பரவாயில்ல, இவ்வளவு சம்மன்ஸ் எடுக்கிறாங்களா, இவ்வளவு பிரீமியத்துக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேட்கும் போது நம்மளுக்கும் அந்த ஒரு ஓபன் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட்ஸா இருக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப அருமையான செஷன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். முரளி பேசுறேன். சொல்லுங்க சார். ஆக்சுவலி இன்னைக்கு 3 மீட்டிங் இருந்தது. ஒரு பெய்டு மீட்டிங் இருந்தது, பே பண்ணி அட்டன் பண்ற மீட்டிங் இருந்தது. பட் அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டு இது இங்க உட்காந்த ரொம்பவே ஒர்த். அது மிஸ் பண்ண ஒர்த்னு தோணுது எனக்கு. ரியலி கிரேட். சின்ன விஷயம் இது வந்து இந்த பிபிடி எல்லாம் கிடைக்குமா எனக்கு? இதெல்லாம் பிபிடி அனுப்பலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுல என்ன இருக்கு, அனுப்புறேன். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அனுப்புறேன், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ நோட் பண்ண முடியாது. நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லா பாயிண்ட்ஸும் மைண்ட்ல வச்சு முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் அந்த அளவுக்கு கிடையாது. என் மைண்ட் சாரி அனுப்புறேன். ஷூர் ஷூர். தேங்க்யூ. ரியலி வொர்த் வாட்சிங் திஸ் மீட்டிங். ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ. வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் நிகழ்ச்சி. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். 11ஆம் தேதி ஒரு காம்படிஷன் வச்சாங்க, ஒரு ஜீவன் உற்சவுக்கு 1000 rupeesன்னு. சரி. அது 11ஆம் தேதியே நான் அதை கம்ப்ளீஷன் பண்ணிட்டேன். பட் நம்பர் ஆகிறதுக்கு ஒரு நாள் தள்ளி போச்சு. அவங்க அந்த காம்படிஷன்ல அதெல்லாம் கலந்துக்க முடியாதுன்னுட்டாங்க சார். காம்படிஷன் நினைக்கிறேன். காம்படிஷன் போல இருக்கு. நீங்க சென்னை பிரான்ச்சா, எந்த பிரான்ச்? சென்னை தான் சார்.
கண்டிப்பா ஆனா இருக்கிறேன். நான் சென்னை டிவிஷன் இல்ல 1 இல்ல நம்பர் ஆயிடுச்சு சார். நான் டிவிஷன் 2 சார். இல்ல அது உண்டுன்னு நினைக்கிறேன். அது டிவிஷன் 2னா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இட் இஸ் டிவிஷனல் காம்படிஷன். ஐ கான்ட் சே எனிதிங். இந்த மாசம் தான் உண்டு நினைக்கிறேன். சரி, அது பார்த்துக்கோங்க. அது காம்படிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தோன்றது எனக்கு. ஏன்னா டிவிஷன் 1ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எனிவே அது நல்லா பண்ணுங்க. குட். அடுத்தது இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். வேற யாராவது சார் வணக்கம் சார். பேர் சொல்லுங்க சார் என் பேர் மிஸ்டர் ஜி ஏ கண்ணன் சார். உற்சாகமான மாலை வணக்கம் சார் அனைவருக்கும். சொல்லுங்க சார். உங்களுடைய செஷன் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. சரி. அதில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்தீங்கல்ல சார், நம்ம ப்ராடக்ட்ஸு சாரி பாலிசிதாரருடைய எல்லா பாலிசி டீட்டெயில்ஸும் கிடைக்கும்னு சொன்னீங்க. Correct. அது நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறல, இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். அது போல நிறைய தகவல்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது பூராமே நம்ம ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நிச்சயமா எம்டிஆர்டி சிஓடி டிஓடி ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். திருக்கோயில் பிரான்ச்லேருந்து ரமேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் மீட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து 2 எம்டிஆர்டி முடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் பண்ண முடியல. ஆனால் ஒரு சில வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அடுத்த கிளைண்ட்டிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங். ஆனந்தகிருஷ்ணன். சொல்லுங்க சார். ஆனந்தகிருஷ்ணன் சார் வணக்கம். மீட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். இந்த செஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டு துவக்கத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நாளைக்கே வருஷப்பிறப்பு சித்திரை 1. நிறைய கிளைண்ட்ஸை பார்க்கறதுக்கு நீங்கள் கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் வெரி வெரி யூஸ்ஃபுல் சார். நாங்கள் யூடியூப்ல நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே பார்த்துக்கிறோம். பிபிடி இருந்தாலும் அனுப்பிடுறோம். another 1 or 2 hours போட்டுருவேன். It will be uploaded. ஒரு ஃபர்ஸ்ட் செஷனே நல்ல அருமையான துவக்கம் சார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த வருஷம் நல்ல ஒரு சாதனை பண்ணணும் என்ன மனசு வந்துருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். மற்றபடி உங்களுக்கு எங்க செஷன் சொல்ல வேணாம், எப்போதும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வேற யார் சாரதை யாராவது வந்திருக்கா? என்னது? வணக்கம் சார். சாரதா பேசுறேன். ஓகே 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 சொல்லுங்க மேடம். சார் இல்ல என்னோட ஸ்பெல்லிங் தான் அது கொஞ்சம் இதுவாயிடுச்சு சார். அதனாலதான் டவுட் வந்தது எனக்கு. நான் டிரைவ் பண்ணிட்டு என்னால இதுல வர முடியல. கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். அதனால சாரி. ரொம்ப நன்றி சார். இந்த நிதி ஆண்டு வந்து நல்லபடியா போனதுக்கு கடவுளும் நீங்களும் தான் சார் காரணம். எனக்கு இவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்ததே இல்லை இது வரைக்கும். அதுக்கு நீங்க எவ்வளவு எனக்கு ஒர்க் பண்ணி எனக்கு எவ்வளவு இதெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு எனக்கு அதெல்லாம் வந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. அது நான் இந்த ஃபோரம்ல சொல்லணும் உங்களுக்கு. தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே திஸ் இன் திஸ் ஃபோரம். அதுக்காக தான் நான் டிரைவ் பண்ணி வந்த அவசரமா. ஏன்னா ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் இன் இது கேமரா. தட்ஸ் வை. Okay. Very kind of you. God bless you, sir. Your hard work paid, madam, because madam has completed a single policy 50 lakhs Jeevan Shanti 50. So எங்க பிரான்ச் தான் மேடம் நல்லா பண்ணாங்க. சரி, யாரு vote of thanks யாரு சொல்றீங்க சார்? Any of the COT members? சார் நான் சொல்லிடுவேன் சார். சொல்லுங்க சார். சொல்லி முடிச்சுக்கலாம் சார். ஆல்ரெடி 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஓகே. ரெடி சார். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாவே இப்போ இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. கேஎஸ்ஆர் இந்த ஸ்டேஜ் எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரேட் சார். சூப்பர் சார். அப்புறம் இன்னைக்கு புதுசா வந்த நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் இல்லை, கொஞ்சம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பயணம் இனிதே சிறக்கு. இப்ப புது நிர்வாகிகள் எல்லாமே நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும். நன்றி. Thank you so much. Thanks for joining. Thank you sir. அடுத்த அறிவிப்பு அடுத்த கிளாஸ் பத்தி சீக்கிரமாக வரவேல் வரும். Thank you sir. அனைவருக்கும் வணக்கம். Thank you.